பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம். ஜென்சி தலைமுறையால் ஆனந்தமா அவஸ்தையா? இது மாதிரி ஒரு கொடுத்து வச்ச தலைமுறை வேற எந்த ஆண்டுலயும் இருக்க வாய்ப்பே இல்லை. நட்டி பறக்கன் அப்படினால நீங்க இப்போ செலிபிரிட்டி ஆயிருவீங்க. ஒரே ஒரு பற்று மேல இருந்துச்சுன்னா போதும் நீங்க வந்து ஆயிரலாம். ரோட்ல பைக்ல போனாலும் தலையில ஸ்பைக் வச்சுட்டு போனாலும் அவன் தான் இந்த ஜென்சி தலைமுறைங்கிறத கேட்காமலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தன் குடிச்சிட்டு வருவான், அவனை பார்த்துட்டு 4 பேர் கிட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஊருக்குள்ள தலையில துண்டை போட்டுட்டு சந்தால பூந்து ஓடி போயிடுவான். இன்னைக்கு 4 பேர் குடிச்சிட்டு வரான், ஒருத்தவன் குடிக்காம இருக்கிறான். அந்த ஒருத்தவன் 4 பேரை பார்க்கறான், இவனுக்கு கிட்ட மாட்டான், நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு இவன் சந்தால பூந்து ஓடிட்டு இருக்கான். அவன் துண்டை தலையில போட்டு போல, வேட்டி அவுந்து போச்சு, அதை சுசாராம தலையில போட்டு போவோம், வீட்டுக்கு விட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் போட்டு போறான். அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குது இல்ல, நீ கமிட்டடா இல்ல, என் கூடயும் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்ப இருக்க காதல் அவஸ்தை இவனுக்கு கூட நம்மளால ஒரு காதலை கூட நம்மளால வர்ணிக்க முடியல. அப்பெல்லாம் வீட்டுல ஒரு பொண்ணு நான் எங்கேயாவது வெளியில போறேன், வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா தேவையான்னு கேட்பாங்க அந்த காலத்து ஆட்கள்லாம், அந்த தலைமுறை ஆட்கள்லாம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, நீ தான் என் தேவையா, நீ தயவு செஞ்சு போயிட்டு உனக்கு தேவையானதை பண்ணிட்டு வா. பெஞ்சிங் வெயிட்டிங் பஃபர்ல வைக்கிறேன் தம்பி, அவன் கூட எனக்கு வாக்குவாதம் வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பாக்குறேன், அவன் சுற்றி ஒத்து வரானான்னு பாக்குறேன், இல்லைன்னா டபக்குன்னு கட்டிட்டு அவன் கூட வந்துடுறேன். பெஞ்சிங் முன்னாடி எல்லாம் சினிமாவுக்கு போனோம் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போனோம்னாக்கா அது பெரிய சிரமமா இருக்கு. அந்த விஷயம் எல்லாம் உடஞ்சிருக்குல்ல, யார் வேணா போகலாம், கையில போன் இருந்தா போதும், திறமை இருந்தா போதும், கிட்ட கொண்டு வந்திருக்குல்ல, அதை நம்ம பாராட்டணும். இன்னைக்கு செல்போன்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையால நிச்சயமா ஆனந்தம் கிடையாதுங்க, அவஸ்தையாக மட்டும்தான் பெற்றோர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஜென்சி ஆள மட்டும் இல்ல சார், வாழவும் பிறந்தோம். பேருந்தில் நீ ஏறியதைத்தான் பார்த்தேன், இறங்கினாயா குதித்தாயா சத்தம் இல்லாமல் என் மனதிற்கு. அட முடிதானங்க, நிறைச்சு போனா போய் போகுது, முடிஞ்ச வரைக்கும் போராடி குடும்பத்தை கரை சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சா அவங்க ஜென்சி ஆகும். ஜென்சி தலைமுறைக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், போய் ரோட்டு கடையில ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில ஷவர்மாவை சாப்பிட்டு சட்டுன்னு போறதை விட வீட்டில் செய்யற உப்புமாவை சாப்பிட்டு உசுரோடு இருங்கன்னு சொன்னா எங்களை பூமருங்கிறாங்க. பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். உலகெங்கும் இருக்கின்ற இந்தியா தமிழ் நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் குழுவினர் சார்பாகவும். முதல்ல ஒரு உத்தரவாதம் தரோம், இது ட்ரெடிஷ்னலான பட்டிமன்றம் கிடையாது. நீங்கள் மட்டும் வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கீங்க பொங்கல், அதுவுமா ட்ரெடிஷ்னலான பட்டிமன்றம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்து அந்த காலத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்லாம் ஆரம்பிச்சுலாம் பேசுவாங்க இல்லையா. வழக்கமாக பொங்கல் அப்படின்னாலே எல்லா சேனல்லையும் பட்டிமன்றம் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான கருத்துக்கள்லாம் வரும். அப்படிலாம் எல்லாமே கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக ஜாலியாக கிராமமா நகரமா பணமா பாசமா குலமா குணமா இந்த மாதிரி தலைப்புகளே பொங்கல் நாட்களில் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு புதுமையாக ஒரு தலைப்பை கையாளாமே. ஜென்சி தலைமுறையால் ஆனந்தமா அவஸ்தையா அப்படின்ற ஒரு தலைப்போடு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அந்த மாதிரி அழகாக என்டர்டெய்னிங்கான ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கோம். ஜென்சி அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, மில்லினியல்ஸ், பூமர்ஸ் அப்படிலாம் இருக்குதான். அந்த மாதிரி பூமர்ஸ் இந்த மாதிரிலாம் வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கும்போது ஜென்சிக்கு ஒரு வரைமுறை என்னென்னா 1997க்கு பிற்பாடு பிறந்தவர்கள் 2012 வரைக்கும் இருக்கிறவங்கலாம் ஜென்சியாக. நாம் 2K கிட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த தலைமுறையால் நமக்கு ஆனந்தமா அவஸ்தையா அப்படின்னு பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கோம். பொங்கல் அன்னைக்கு பேசணும் அப்படின்னும் போது பொங்கல் வாழ்த்து தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமுறை இருந்தது, பொங்கல் வாழ்த்து அப்படின்னு ஒன்று அனுப்புவாங்க. இந்த பொங்கல் வாழ்த்து எப்படின்னா, மாமாவுக்கு என்ன பிடிக்கும், அக்காவுக்கு என்ன பிடிக்கும், நம்ம சித்தப்பா பையனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு யோசித்து அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களுடைய புகைப்படத்தை வாங்கி அதில் வாழ்த்துக்களை கைப்படவே எழுதி, அதையும் வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 25 பைசாவில் ஒரு கார்டு இருக்கும். அந்த மஞ்சள் கலர் கார்டில் அவங்களே பென்சில் எடுத்து வரைஞ்சி அவங்களே அதுக்கு பெயிண்ட் அடித்து அதில் அட்ரஸ் எழுதி போடுவோம். நமக்காக ஒருத்தர் எழுதி அனுப்பியிருப்பாங்களே அப்படின்ற அந்த சந்தோஷத்தையே அந்த பொங்கல் வாழ்த்தை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு கதவுல ஒட்டுவோம், பீரோவில் ஒட்டுவோம். அது அடுத்த பொங்கல் வர்ற வரைக்கும் அந்த பீரோவில் அப்படியே இருக்கும், அந்த கதவுல இருக்கும். வருஷக்கணக்காக இருக்கிற பொங்கல் வாழ்த்து எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஃபோனை எடுக்கிறான், டெக்ஸ்ட் பண்ணுறான், 2 செகண்ட் அவன் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நான் அனுப்பி 3 செகண்ட் ஆகுது, இது வரைக்கும் பார்க்கறத விட அவனுக்கு என்ன வேலை இருக்குது, டெலீட் பண்ணு. டேய் அப்படி என்னடா டெலீட் பண்ண எனக்கு அனுப்பிச்சிட்டு, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ பார்க்கல, நீ பார்க்கவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு
எதுக்கு எடுத்தாலுமே ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை அப்படின்னு நான் ஜென்சியை திட்ட ஆரம்பிச்சேன்னா, நடுவரே சொன்னார் பார்த்தீங்களா, ஜென்சி நடுவரே திட்டினார், அதை தான் நாங்களும் சொல்கிறோம் அப்படின்னு இந்த அணியிலேருந்து சொல்லிவிடுவாங்க. ஸோ அந்த பக்கம்லாம் போகாமல் எப்படி இருந்த தலைமுறை இன்னைக்கு எப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக மாறி இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். உடை, சிகை அலங்காரம், அதான் ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், அப்படி தானே? ஆமாம். ஒரு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு முன்னாடியெல்லாம் ஒரு ட்ரெஸ் கோட்லாம் இருக்கும். ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் முழங்கால் வரைக்கும் கரெக்டாக அந்த பேண்ட் இருக்கணும், சட்டை நீட்டாக அயர்ன் பண்ணியிருக்கணும், தலை அதுக்குன்னே எல்லா அம்மாக்களுக்கும் யூனிவர்சலாக ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். சீப்பை எடுப்பாங்க, கரெக்டாக இந்த கார்னரில் வச்சு வாரி விடுவாங்க. அவனுக்கு எப்படி முடி இருந்தாலும் சரி அவங்க வாடுறது தான் ஒரு ஹேர் ஸ்டைல். அது எல்லா பசங்களுக்கும் எல்லா அம்மாவும் வாரி விட்டுருப்பாங்க ஒரு ஹேர் ஸ்டைல். ஆனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறவனுக்கு இந்த பக்கமும் முடி இருக்க மாட்டேங்குது, இந்த பக்கமும் முடி இருக்க மாட்டேங்குது, நடுவில் லாரி ஓடுற மாதிரி வைக்க போகிறா வச்சுருக்கான். சில பேர்லாம் கலர் கோழி குஞ்சு மாதிரியே வரான், கலர் கலராக அடிச்சிருக்கான், சிகப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர்னு. அவன் தலையை பார்க்கும்போதே பல வண்ணங்களுடைய கலவையாக தான் பள்ளிக்கூடத்துக்கே வரான். இதில் நல்லா யோசிச்சு பாருங்க, காஸ்டியூம் போடும்போது சொல்கிறோம் இல்லையா, கையெல்லாம் இப்படி அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு இந்த மாதிரி இருக்கிற காஸ்டியூம் தான் வேணும் அப்படின்ற கேட்ட தலைமுறையெல்லாம் மாறி இன்றைக்கி ஜென்சி தலைமுறை வந்திருக்கான். என் பேண்ட்டு கிழிஞ்சிருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5 இடத்துலையாவது கிழிஞ்சிருக்கணும், சட்டையில் கண்டிப்பாக 2 பட்டனை போடவே மாட்டாங்க, அது அவங்களுடைய ரூல் புக்கில் எழுதி இருக்குது, சட்டையில் 2 பட்டன் போடக்கூடாது. அதுவும் நிச்சயமாக பாருங்கள், நிறைய ஸ்கூல்ஸில் இன்றைக்கும் பார்க்குறோம். அன்னலட்சுமி அவர்கள்லாம் ஆசிரியராக இருக்காங்க. ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் இந்த முட்டிக்கிட்டே சுருக்கி வச்சுருக்கிறான், லெகின்ஸ் மாதிரியே போட்டுட்ருக்கிறான். சட்டை அவன் கை ஏற்கனவே சும்பி போய் தான் இருக்குது சின்னதாக, அதுலேயும் இங்கேயே சுருட்டி விட்டு அதை மடித்து விட்டு அப்படிலாம் கலாச்சாரத்தை எல்லாம் இன்றைக்கு போற்றி பாதுகாத்து கொண்டு இருக்கிற அந்த ஜென்சி தலைமுறையை பற்றி தான் பேச போகிறோம். சமீபத்தில் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு இருந்தேன், ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பையன் ஓடி வந்தான், டக்குன்னு பஸ்ஸில் ஏறினா டக்குன்னு கீழே இறங்கிட்டான். தம்பி சீட்லாம் இருக்குதுடா, ஏறுறா. அதெல்லாம் வேணாங்க. டேய் சீட் இருக்குதுடா, ஏறுடா, முன்னாடி சீட் இருக்குது, எனக்கு பக்கத்தில் கூட சீட் இருக்குது, வந்து உட்கார்ற. வேணாங்க. ஏன்பா இவ்வளோ சீட் இருக்குது, ஏன் ஏற மாட்டேன்ற? பூரா ஒரே ஆம்பளையாக இருக்கா, இந்த பஸ்ஸில் எவன் ஏறுவான் அப்படிங்கிறான். இவன் என்ன எதிர்பார்க்குறான்னே தெரியல. அவனுடைய ரசனை, லிரிக்ஸ்க்கெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு டேஸ்ட் இருந்தது. உள்ளே வெளியேன்னு ஒரு படம், பார்த்திபனோட படம். அந்த படத்தில் கதாநாயகனும் சந்திச்சுக்கிற ஒரு காட்சி தான். அதுக்கு கவிஞர் வரிகள் எழுதியிருக்காரு. மயிலோடு உறவாட முடியாமல் மனம் வாட ரயிலோடும் வழியோடு படுத்தேனடி, ரயிலோடி வரும் முன்பு மயிலோடி வரும் என்று நினைத்தேனே அதுபோல நடித்தேனடி. ஜஸ்ட் ஒரு சிம்பிளான காதல் பாட்டையே அவ்வளவு ரசித்து எழுதி அதை கேட்டு ரசித்த தலைமுறையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி, காதுக்கு ஒரு கவனக்குயில், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சிக்கொடி நீதானம்மா அப்படின்னா இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு காதுகள் இருக்கு இல்லையா. இன்னைக்கு இருக்கிற காதுகள் கேட்கக்கூடிய ஒலிகள்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடலாம் போல இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. பாட்டை கேட்டாலே முழுசாக இறைச்சலாக தான் இருக்குது, கேட்குற எல்லா பாட்டும் ஒரே மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா உடனே எடுத்து போடுறான். இந்த பாட்டை எங்கேருந்து எடுத்தாங்க தெரியுமா, அவன் போன படத்தில் போட்ட பாட்டோட மியூசிக் தான் இந்த பாட்டிலையும் போட்டிருக்கான் அப்படிங்கிறான். ஆனால் அதை கொண்டாடக்கூடிய ஒரு தலைமுறை. தேட்டருக்கு போனால் ஒரு காலகட்டத்தில் இருந்த ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவருடைய நடிப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த வசனம் எப்படி எழுதியிருந்தாங்க தெரியுமா, இதை கேட்கறதுக்காகவும் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து இதை பேசுறதுக்காகவும் ஒரு தலைமுறைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஜென்சி தலைமுறை வந்ததுக்கப்புறம் அந்த நடிகரோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா, அந்த நடிகையோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா, என் தலைவருடைய ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா, நாங்கள் எவ்வளோ ரெக்கார்டு வச்சுருக்கணும் தெரியுமா. இந்த ரெக்கார்டை பற்றியெல்லாம் யோசிக்க வேண்டியவன் தயாரிப்பாளரும் அந்த நடிகரும் இவங்க தான். படம் பார்க்கக்கூடிய ரசிகனுக்கு என்ன இருக்கணும், ரசனை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு தலைமுறையாக மாறிடுச்சுன்னு பேசுகிறதுக்காக இந்த பக்கம் 2 பேர் வந்திருக்காங்க. இல்லை சார், ஜென்சியை பற்றி உங்களுக்கு என்ன சார் தெரியும், சமூக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்தை காப்பாற்றுறதே எங்கள் ஜென்சி பசங்க தான் தெரியுமா எப்படின்லாம் கேட்குறாங்க. அது எப்படின்றத சொல்கிறதுக்கு தான் அவங்க 2 பேரை உட்கார வச்சுருக்கிறோம். பூமருக்கு தெரியாதான். தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய தலைமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. போன தலைமுறைக்கு கிடைக்காத தொழில்நுட்பம் எல்லாமே இந்த தலைமுறைக்கு கிடைச்சிருக்கு, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப மிகச்சரியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் முத்திரை பதிக்கக்கூடிய தன்மை. எல்லாத்துலேயும் நான் பங்கேற்பேன் அப்படின்னு இல்லாமல் தனக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைமுறை இருந்துச்சு, ஒருத்தன் குடிச்சிட்டு வருவான், அவனை பார்த்துட்டு 4 பேர் திட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா ஊருக்குள்ளே தலையில் துண்டை போட்டுட்டு
மாமா பார்த்தா திட்டுவாரே, சித்தப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு, குடும்பத்தில் போய் யாராவது சொல்லிவிடுவாங்களா அப்படின்னு சந்தால பூந்து ஓடி போயிடுவான் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்தவன். இன்னைக்கு 4 பேர் குடிச்சிட்டு வரான், ஒருத்தவன் குடிக்காமல் இருக்கிறான். அந்த ஒருத்தவன் 4 பேரை பார்க்குறான், இவனுக்கு கிட்ட மாட்டான், நம்ம நிலைமை என்ன ஆகுறதுன்னு இவன் சந்தால பூந்து ஓடிட்டு இருக்கான். ஒரு காலகட்டத்தில் தப்பு செய்கிறவனை என்ன சொல்லுவோம், அவன் தப்பு செய்கிறான், மோசமானவன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு ஜெனரேஷன் அப்படின்னா, மாட்டிக்காமல் தப்பு பண்ணுறான் பார்த்தியா, டேலண்ட்ராவன், கெத்துறாவன், மாஸ்டராவன். ஒரு காலகட்டத்தில் ஹீரோஸ்க்குன்னு ஒரு இலக்கணம் இருந்தது தமிழ் சினிமாவில். அவர் என்ன பண்ணுவார்னா, ஆயாவை காப்பாற்றுவார், ஆயா ரோடை கிராஸ் பண்ணி விடுவார். அதே மாதிரி பார்த்தா ஹீரோயின் வராங்க அப்படின்னா ஹீரோயினை தொடமாட்டார். அந்த மாதிரி விஷயங்கள், ஏழைகளுக்கு உதவுறது, அநீதியை கண்டா பொங்குறது, மது பீடி சிகரெட் இதெல்லாம் தொடாத இருக்கிறவங்கள ஹீரோன்னாங்க, இதையெல்லாம் செய்கிறவங்கள வில்லன் அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஹீரோவும் சிகரெட் பிடிப்பார், வில்லனும் சிகரெட் பிடிப்பார். ஹீரோ தண்ணி அடிப்பார், வில்லன் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா அடிப்பார். ஹீரோயினை ஹீரோ துரத்துவார், வில்லனும் ஹீரோயினை துரத்துவான். யாருக்கு ஹீரோயின் கிடைக்குதோ அவர் ஹீரோவாக மாறிடுவார், யாருக்கு ஹீரோயின் கிடைக்கலையோ அவன் வில்லனாக மாறிடுவான். தமிழ் சினிமாவில் ஒரு கலாச்சாரம் இருந்தது, உறவுகளுடைய மகத்துவத்தெல்லாம் சொன்ன ஒரு காலகட்டம்லாம் இருந்தது, அதை ரசித்த தலைமுறையெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, கடத்தல், கஞ்சா, கொலை, இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு இடமா திரையரங்கம் மாறி போச்சு. அதை கொண்டாடக்கூடிய தலைமுறையாக இந்த ஜென்சி மாறி போச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறதுக்காகவே 2 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. அறிஞர் பெருமக்கள்னா ட்ரெடிஷ்னலாக 2 இன்டெலெக்சுவல்ஸ் வந்திருக்காங்க. அதில் முதல் முறையாக அந்த அணியில் பேசுறதுக்காக சின்னத்திரையின் ஆட்சி மனோரமா ஜென்சி தலைமுறையால் அவஸ்தையே அப்படின்னு பேசுறதுக்காக பேராசிரியர் அனலட்சுமி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். அவருக்கு இணையாகவும் துணையாகவும் எனக்கு மிக பிடித்தமான ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம் முரளி அவர்கள். எனக்கு பிடிச்சமான ஒரு மிகச்சிறந்த நடிகர். அதுவும் இதயம் படத்தெல்லாம் முரளியை பார்த்து நாமளும் இப்படித்தாண்டா இருந்தோம், லவ்வை சொல்லாமலேயே காலகாலத்துக்கு அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு கொண்டாட. அதில் ஒரு வரிகள்லாம் வரும் தெரியுமா, உன் வீட்டு கண்ணாடி என்றாலும் கூட முன்வந்து நின்றால்தான் முகம் காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எனக்கு பிடிச்ச முரளி அவர்களுடைய பெயரையே தாங்கி இருக்கின்ற இந்த ஜெனரேஷனுடைய பிரதிபலிப்பாக இருக்கார். ஆனால் அவங்களால அவஸ்தை தான் அப்படின்னு பேசுறதுக்காக முரளி அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். என்ன சார் எப்போ பார்த்தாலும் பூமர் மாதிரி குறை சொல்கிறதுக்காகவே 2 பேர் வந்திருக்காங்க. அப்படிலாம் கிடையாது சார், நாங்களாம் ரொம்ப 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 நல்ல பசங்க சார், தங்கத்துலேயும் தங்கம் சொக்க தங்கம் சார். ஜென்சி கிட்ஸ்லாம் எங்களை மாதிரி ஒரு ஜெனரேஷன்லாம் கிடையவே கிடையாது சார், எங்களை பார்த்து இவங்களுக்கெல்லாம் வைத்தறிச்சல் சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக பேசுறதுக்காக லைஃப் ஸ்டைல் கோச் ஹேமமாலினி அவர்கள் நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். அவருக்கு இணையாகவும் துணையாகவும் ஊடகவியலாளர் அப்படின்னு சொன்னால் தெரியாது இல்லையா, என்ன சொல்லணும், மீடியா பர்சன் மிஸ்டர் தமிழரசன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் கைத்தட்டல் கொடுத்து வரவேற்கலாம். இந்த பொங்கல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு பொங்கலாக இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் கரும்புன்னு ஒன்று இருக்கும், பச்சை கலரில் ஒரு கரும்பு இருக்கும், உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கரும்பு. பன்னீர் கரும்புன்னு ஒன்று இருக்கும், சில பேர் பன்னி கரும்புன்னு சொல்லுவாங்க, அது பேர் பன்னீர் கரும்பு. அந்த கரும்பை கடித்து சாப்பிடுவாங்க, வீடு ஃபுல்லாக அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க, அந்தளவு கரும்பெல்லாம் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஜெனரேஷன் இருக்கிறான், கரும்பா அதை எப்படி சாப்பிட்றது, எடுத்து உடச்சி அதை கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணால் நைஃப் வச்சு பீல் பண்ணி அதை அப்படியே ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் குடிச்சிக்குவோம். ஒரு கரும்பை திங்கிறதுக்கு கூட நோகாமல் திங்கணும்னு ஆசைப்படக்கூட தலைமுறையாக மாறிட்டாங்களே அப்படின்ற கவலையோடு இந்த டீம் இருக்காங்க. அவங்களெல்லாம் கிடையாதுங்க, நாங்களும் பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பாற்றுறோம், அவங்களுக்கு அது புரியலன்னு சொல்லி பேசுறதுக்காக இந்த அணியில் இருந்து ஜென்சி தலைமுறையால் நமக்கு பெரிதும் கிடைப்பது ஆனந்தமே என்று பேசுவதற்காக லைஃப் ஸ்டைல் கோச் ஹேமமாலினி அவர்கள் உங்களின் பலத்த கரவொலியோடு வருகிறார். ஒரு நல்ல கைத்தட்டலோடு வரவேற்கலாம். உலகெங்கிலும் வாழும் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.
ஜென்சின்னு டாபிக் கொடுத்துருக்கீங்க. ஆனா நடுவர் அவர்களே ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. ஒரு நல்ல விருந்துக்கு போனோம்னா, முதல்ல நம்ம வழக்கமா சாப்பிடுற எல்லா ஐட்டமும் சாப்பிட்டுருவோம். அப்புறம் எப்போ அந்த மெயினான ஐட்டம் வரும்னு காத்துட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த மாரி எங்கள 2வது அறிமுகம் படுத்தினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஜென்சி அப்படின்னு நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த ஒரு தலைமுறை இருக்கு பார்த்தீங்களா? இது மாரி ஒரு குடுத்து வச்ச தலைமுறை வேற எந்த ஆண்டுலயும் இருக்க வாய்ப்பே இல்ல. காரணம் என்னன்னா, இவங்க பொறக்கும்போதே டிவியில கேபிள் இருந்தது, சேட்டிலைட் சேனல் வந்துச்சு, ஃபோன் இருந்துச்சு, ஏடிஎம் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஃபேஸ்புக் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு வளர்ச்சிங்கிறது இத்தன ஆண்டுகால் எத்தன நூற்றாண்டு காலம் ஆனாலும் இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஹேமாலினி இத்தன சொல்றது ரொம்ப உண்மை தெரியுமா? இதுக்கு முன்னாடி தலைமுறையெல்லாம் இந்த ஆண்டனான்னு ஒன்று வச்சிருப்பான். அந்த வீட்டில் பிறந்ததுல இருக்கிற கடைசி புள்ளைய தான் ஏற்றி விடுவான். மேலே போய் ஆண்டனாவை திருப்பு, அங்கேருந்து தெரியுதான்னு கேளு, கீழேருந்து தெரியுதுன்னு சொன்னாதான் நீ இறங்கணும். இவங்க வீட்டில் கீழே படத்தை பார்க்குற வரைக்கும் மேலே ஆண்டனாவை திருவிட்டு இருந்த ஒரு தலைமுறையெல்லாம் நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. எல்லா டெக்னாலஜியும் அவைலபிளாக இருக்குது இந்த ஜென்ஸுக்கு. உங்களுக்கு பொறாமன்னு பேசுகிறாங்க. தூர்தர்ஷனை விட்டா நம்மளுக்கு என்ன சார் இருந்தது அப்ப? இப்ப ஏது சார் தூர்தர்ஷன்? எல்லாமே கிட்ட வந்துருச்சே சார். கையில வந்துருச்சு சார். இதுக்கு மேல நாங்க என்ன சார் தேடணும்? கை தர்ஷன் சொல்லுவாங்களோ. நீங்க ஒரு வகையில கவனிச்சீங்கன்னா தெரியும். இவ்ளோ வசதி வாய்ப்பு இருக்கும்போது நாங்க ஏன் சார் பிற்காலத்தை நோக்கி யோசிச்சு பார்க்கணும்? எங்களுக்கு எல்லாமே உள்ளங்கையில இருக்கே. நாங்க தேடுறதுக்கு முன்னாடியே எல்லாமே எங்க ஃபோன் சொல்லுதே. நாங்க எதுக்கு சார் தேடணும்? இன்னும் நீங்க பூமர் மாதிரி யோசிக்க கூடாது இல்லையா? இந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் எல்லா ஜென்சி கிட்டயும் இருக்குது. இன்னைக்கு நீங்க அந்த குழந்தைங்க கிட்ட போய் கேளுங்களேன். 97ல பிறந்ததுனால நாங்க குழந்தைங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்களுடைய உண்மையான ஒரு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களையும் என்னையும் விட வேற லெவல்ல இருக்கு சார். தாத்தா ஆனால் பாட்டியை கவனிக்கிறது வரைக்கும் போறாங்க. ஆனால் ஹேமாலினி சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன தெரியுமா? தேடுறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தியா? கூகுளில் எது தேடினாலும் கிடைக்குது. கொரோனாவில் ஒருத்தன் உட்காந்து தேடி இருக்கான், வெளியில் எங்கேயுமே சரக்கு கிடைக்கலன்னு சொல்லி சரக்கு காய்ச்சுவது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி வீட்டிலேயே பாரல் வச்சு ஊறல் போட்டு காய்ச்சி எடுத்துருக்கிறான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிட்டு போய் காய்ச்சி எடுத்துட்டாங்க. அது வேற விஷயம். நீங்க பேசுங்க. உண்மைதான். ஆனா நம்ம அதை மட்டுமே பார்க்க முடியாது இல்லையா? வளர்ச்சிங்கிற பேர்ல எவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் அந்த வளர்ச்சியெல்லாம் வேண்டான்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு நான் உட்கார்ந்த இடத்துல இருந்து என்னால் ஒரு பேமெண்ட்டை பண்ண முடியுது. பேங்க்குக்கே போகாமல் என்னால் இவ்வளோ விஷயம் செய்ய முடியுதுன்னா, அதை போன ஜெனரேஷன் யோசிச்சாது பார்க்க முடியுமா? அந்த மாதிரி யோசிக்க கூட முடியாது சார். நாங்கள் கற்பனைக்கும் மீறின ஒரு ஜெனரேஷனாக வளர்ந்து வந்திருக்கோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும். அடிப்படையிலேயே என்னென்னலாம் சிக்கல் இருந்ததோ இது எதுவுமே தெரியாமல் வந்தவங்க தான் இந்த ஜென்சி. இந்த அடிப்படையான பிரச்சனை என்ன? ப்ரீவியஸ் ஜெனரேஷன் எடுத்துக்கோங்களேன். அவங்க எல்லாமே வந்து தன்னை விட வயது சின்னவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஆள நினைப்பாங்க, கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஜென்சி ஆள மட்டும் இல்லை சார், வாழவும் பிறந்திருக்காங்க. இந்த ஒரு வாழற ஒரு ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, இது அவங்கள எங்கேயோ கொண்டு போக போகுது. ஆனால் அதை புரிஞ்சிக்காம இப்படி 2 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்களேன்னு இருக்கு. இவங்க என்னதான் தப்பு பண்ணாங்களோ தெரியல, எங்க கிட்ட வந்து மாட்டியிருக்காங்க. ஆனால் ஹேமாலினி, இந்த பேங்க்லாம் போயிட்டு ஃபில் பண்ணுறதுலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்போல்லாம் உட்காந்த இடத்துலேருந்து 2 ரூபாய்க்கு வாங்குறதுக்கெல்லாம் உட்காந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் நாங்கள்லாம் பேங்க்குக்கு போவோம். அங்கே இருக்கிறதுலே மிக கஷ்டமான ஒரு வேலைன்னு ஒன்று இருக்கும். சலான் ஃபில்அப் பண்ணுறது. எது வித்ட்ராயல் ஃபார்மு, எது டெபாசிட் ஃபார்முன்னு தெரியாமல் அந்த சலானை எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டுருவான். ஒரே கேள்வியாக கேட்டுருவான், படித்த பையமாக இருக்கிற ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாதா? ஆனால் நீங்கள் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? நான் யாராவது ஃபில்அப் பண்ணி தருவாங்க, நின்றுட்டு இருக்கிறேன் தம்பி. நடுவர் அவர்களே, நீங்க டினாமினேஷன் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. படிச்சவன் கூட ஏன் பேங்க்ல வேலை செய்யறவனே அதில் தப்பு பண்ணுவான். அவ்வளவு கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர். இன்னைக்கு இருக்கிற ஜென்சிக்கு அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அது தேவையில்லை சார். நாங்கள் ஒரு கிளிக்கில் ஒரு 4 பாஸ்வேர்டில் முடிச்சுட்டு போயிடுவோம். அவ்வளவுதான் லைஃபே. நீங்கள் என்னடானா உட்காந்து சலானா ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு, ஸோ சேட். எனவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் அம்மாலாம் வந்து எங்களை பயமுறுத்தி வளர்க்கும் போது என்ன சொல்லுவாங்கனாக்கா, 5 கொண்டு வந்துடும், நீ ஒழுங்காக படி, ஒழுங்காக சாப்பிடு, அங்கே போகாத, இங்கே வராத, இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு 5 கண்ணை வரான்னு சொல்லுங்கள், எங்கே நீ கூப்பிடு வரானான்னு பார்ப்போம். இந்த ஒரு பதில் போதும் சார். இந்த ஒரு பதில் போதும். ஜென்சிங்கிறவங்களுக்கு பயம் தெரியாமல் நல்லபடியாக வளர்ந்துருக்காங்கன்றதுக்கான ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும். நான் கூட சொன்னேன் ஹேமாலினி,
ஏன்டா எல்லாரும் எதிர்த்து பேசுற, நீ மோசமானவன்டா அண்ணே. ஒரு ஜென்சி பையன்டா தான் சொன்னேன், நீ மோசமானவன்டா அங்கிள். டேய் அண்ணன் கூப்பிட்றா, அங்கிள்னு கூப்பிடாதடா, ரொம்ப வயசான மாதிரி இருக்குடா. சரி இருக்கட்டும் அண்ணா, என்னை இனிமேல் மோசமானவன்லாம் சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க. சரி நல்ல பையனை மோசமானவன் சொல்லிட்டோம் போல இருக்கு, தப்பு போல இருக்கு. சரி இனிமேல் சொல்ல மாட்டா, எப்படிடா சொல்லணும், மோசமானவன்லே முக்கியமானவன்னு சொல்லுங்க அப்படின்றான். இது இவன்ட்டெல்லாம் பேச முடியல இந்த காலத்தில். வார்த்தையை பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம், திருக்குறள் இப்படியே பேசிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கிட்ட போட்டிக்கு வாங்க சார். அப்போ இருக்குது. அவனுடைய வார்த்தையே பயங்கரமான வார்த்தை. அவன் கண்டுபிடிக்கிறான் சார் ஒரு மொழியை. நீங்கள் என்ன சார் என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க, கல் தோன்றி மல் தோன்றா என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேன், தமிழையே நான் வேறு மாதிரி கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அது இனி வர காலம் பேச போகுது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற மொழி இப்போ வரைக்குமே ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஜென்சி. இந்த ஜென்சியோடைய பெண்களை பற்றி நான் இங்கே சொல்லியே தீரணும். ஜென்சி பெண்களுக்கு கிடைச்ச ஒரு சுதந்திரம் இது வரைக்கும் எந்த ஒரு மன்னராட்சியிலையும் எந்த ஒரு நாட்டிலையும் கிடைக்காத ஒரு பெரிய மகத்துவம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும். வேலைக்கு செல்லும் பெண்கள், சுதந்திரமான பெண்கள், படிக்கும் பெண்கள், சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையை எப்படி ஈஸியாக வர முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் இந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷனுக்குலாம் இவ்வளோ கிடைச்சதானா கிடையாது. ஆனால் ஜென்சிக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்தவும் தெரியும், நல்லபடியாக இதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு சாதனை படைக்கவும் தெரியும். இதை விட வேற என்ன சார் வேணும்? ஜென்சி பெண்களை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும், அவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு வாசல் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு 2 வாசல்கள் இருக்குது. அது அவங்களுடைய வேலைக்களம். இன்றைக்கி எவ்வளவோ பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிச்சிட்டாங்க. இன்றைக்கி பெண்கள் நுழையாத துறையே இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வர முடிஞ்சது இந்த ஜென்சி ஆட்களால் மட்டுமே முடியும். இந்த ஒரு தலைமுறையை நீங்கள் கடந்து செல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ப்ரீவியஸ் ஜெனரேஷன், இந்த பூமர்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பயந்து பயந்து பயந்து, தாத்தா பாட்டிக்கு பயந்து பயந்து, நீங்கள் சொன்னீங்களே சரக்கு அடிச்சுட்டு இங்கே போகலாமா அங்கே போக முடியாதே அப்படின்னு பயந்து பயந்து போனாங்க. தப்பு தான், அந்த ஜெனரேஷனில் செஞ்சாலும் தப்பு தான், இந்த ஜெனரேஷனில் செஞ்சாலும் தப்பு தான். ஆனால் இவங்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும். டிராகன்னு ஒரு படம் வந்தது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பழைய படம் தான். இப்போது அந்த டிராகன் படத்தில் பார்த்திங்கனாக்கா அவன் செஞ்ச தவறை உணர்ந்து அவன் அந்த தவறுக்கான தண்டனை ஏற்றுக்கிற அளவு ஒரு பெரிய மனசோடு இருக்கான். இத்தனை ஜெனரேஷனில் வந்த படத்தில் எத்தனை ஹீரோ சார் அந்த மாதிரி தண்டனை ஏற்றிட்டு இருக்காங்க? கிடையாது. ஹேமமாலினி அவர்கள் அருமையாக ஞாபகப்படுத்தினாங்க தெரியுமா? டிராகன் படம் ஜென்சிக்கிட்ட இருக்கிற பிரச்சனையே என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நல்லா செய்வான், நல்லா செய்கிறானே அவனை ஃபாலோ பண்ணலான்னு அடுத்த படத்துக்கு போன மாதிரி டியூடுன்னு ஒரு படம் எடுத்து வச்சுருந்தான். ஐயோ, எங்கள் ஊரில் ஒரு ஆயா பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறிடுச்சு, எங்கடா போயிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்குது, கவனிச்சிங்கனாக்கா தெரியும். என்ன கருத்து? நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னாக்கா படிப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க சொல்கிறது அறிவு கிடையாது, சர்டிஃபிகேஷன் தான். இப்போவும் அந்த படத்தில் அந்த கதையை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவங்களுக்கே தெரியாமல் நிகழ்த்தி காமிச்சிட்டாங்க. என்னென்னா சர்டிஃபிகேஷனை விட ஸ்கில் முக்கியம் அப்படின்னு. இந்த ஸ்கில் முக்கியன்றதை ப்ரூவ் பண்ணி அவன் எப்போ அவனுடைய தரத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிட்டானோ அவன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல் ஆயிட்டான். இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் இவன் எடுத்தானாலே போதும், இந்த தலைமுறையை அடுத்த லெவல் போகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. ஜென்சி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பலம் என்னென்னா அவன் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அந்த கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணவன் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏன் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு துணிச்சல். இந்த துணிச்சல் ஒன்று தான் சார் எங்களுக்கான சுவாச காற்றே. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா தெரியும், ஜென்சிக்கு எதையுமே நெகட்டிவாக பார்க்க தெரியாது. இவ்வளோ வருஷமாக எப்படி சொல்லிட்டு இருந்தீங்க, குடிகாரன் போகிறான், இன்னைக்கு எப்படி இருக்குது, மது பிரியர்னு சொல்கிறான். பாருங்க பாசிட்டிவிட்டி எங்கெல்லாம் காட்டுறான். இது சரியான பழக்க வழக்கம் கண்டிப்பாக கிடையாது தான். இருந்தாலும் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இத்தனை வருஷமாக கவர்மெண்ட்டும் இதுக்கு சார்ஜ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க, யாரும் இலவசமாக குடிக்கலையே. ஆனாலும் அந்த வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சார் ஜென்சி கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பலம். அவங்களால எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்க முடியுது. இத்தனை ஆண்டு காலம் இத்தனை தலைமுறைகளை பார்த்திருந்தாலும் தமிழ் மக்களுக்கு இந்த ஜென்சியால் வந்திருக்கிற ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது வேறு எந்த ஜெனரேஷனும் கொடுக்கல. நிறைவாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம
என்னதான் வந்து ஜென்சி இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்லாம் குறை சொன்னாலும் சொல்கிறதுக்கு வரதான் போகிறாங்க. இருந்தாலும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா ஜென்சி மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் பீஸை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமாம் சார், ஏன் ஃப்ரெஷ் பீஸ்ன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? ஏன்னா இவங்களால் மட்டும்தான் இந்த உலகத்தை புது பார்வையோடு பார்க்க முடியுது. போன ஜெனரேஷன் ஆளுங்கள்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நாங்கள் சம்பாதிச்சோம், வீடு கட்டினோம், நாங்கள் புள்ள குட்டி பெற்றோம், பேரம் பேத்தி பார்த்தோம், போய் சேர்ந்தோம். இன்னைக்கு ஒரு ஜென்சி கூட அப்படி சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? இவன் வாழ பிறந்தவன், இவன் வேர்ல்ட் டூர் போனோன்னு கேட்பான், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னுவான், ஃபுட்டின்னுவான், இவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னுவான். இந்த மாதிரி பழைய அரைச்ச மாவை அரைக்கிறவன் இவன் இல்லை சார். இவன் வந்து புதுசாக எல்லாத்தையுமே புத்தம் புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஜெனரேஷன். இந்த ஜென்சி பற்றி குறை சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ முயற்சி பண்ணுறாங்க, பார்ப்போம். இத்துடன் எனது பேச்சை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. ஹேமாலினி அவர்கள் முன் வச்ச கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக படையப்பா படத்துக்கு போயிருந்தோம். படையப்பா படத்துக்கு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரீவாச் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அப்போ என் பக்கத்தில் சீட்டில் ஒருத்தன் உட்காந்துட்டு சொன்னான், யார் அவர் பிரதீப் ரங்கநாதன் அப்படியே காப்பி அடிச்சு பண்ணியிருக்கிறாருன்னா. டேய், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரதீப் ரங்கநாதனை பார்த்து காப்பி அடி. டேய், இவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியல, பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றதும் புரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா சொன்னாங்க பார்த்தீங்களா, டிராகன் அப்படின்ற படம் இந்த சமூகத்துக்கு சொன்ன நல்ல விஷயங்கள். ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும் எப்போது வரும்பொழுது. அப்படி சரியான புரிதலோட சரியான அரசியலை நேர்மையாக பேசின படம் டிராகன் அப்படின்னு சொல்லலாம். தப்பு அப்படிங்கிறதுக்கு திருத்திக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? நீ எல்லாத்தையும் இழந்தாதான் அதை நீ சரி பண்ணிக்க முடியும்னா தயவு செஞ்சு இருக்கும்போதே சரி பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுத்த படம் டிராகன். ஆனால் என் மகன் இருக்கா இல்லையா, ரொம்ப குட்டி பையன்தான். அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் ஸ்கூலில் பென்சிலை வச்சுக்கிட்டு வாயில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஊதியிருக்கான். மேம் என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டு இந்த மாதிரி பண்ணுறான் சார் உங்கள் பையன், என்னன்னு பாருங்கள். அதுவும் அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்கள் அப்பா சிகரெட் பிடிப்பாரா, உங்கள் அம்மா சிகரெட் பிடிப்பாங்களா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பையன்கிட்ட கேட்குற வார்த்தையாது யூகேஜி தான் படிக்கிறான். அவன்கிட்ட கேட்டு அனுப்பியிருக்காங்க. அவன் வீட்டுக்கு வந்து கேட்குறான், டேடி எங்கள் மேம் கேட்டாங்க நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா அம்மா சிகரெட் பிடிப்பீங்களான்னு கேட்டாங்க டேடி. டேய், நம்ம வீட்டில் யாருக்குமே அந்த பழக்கம் கிடையாதேடா, யாருடா அப்படி, டிவியில் தான் எல்லா அங்கிளும் பிடிக்கிறாங்களே, அது மாதிரி தான் நானும் ஊதி காட்டினேன். எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவை இந்த தலைமுறையில் எடுக்கக்கூடிய படங்கள் இந்த சமூகத்தில் விதைச்சிட்டு இருக்கு. நம்ம காலகட்டத்தில் ஒரு ஹீரோ பிடிச்சி ஒரு ஜெனரேஷனை அடித்தார். ஆனால் இன்றைக்கி எல்லா ஹீரோவும் பிடிக்கிறான். அதை பிடிச்சாதான் ஹீரோன்ற ரேஞ்சுக்கு மாற்றி விட்டுட்டாங்க. அந்த அளவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு எக்ஸப்ஷன் இல்லையா, தன்னுடைய படங்களில் எப்போவுமே அதை தவிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி சொன்னாங்க இல்லையா, எங்கள் பசங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய பசங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக பண்ணிடுவாங்க. உங்கள் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 4 நம்பரா 4 நம்பர் 3 நம்பரை சொல்லுங்கள் சார்னா ஈஸியாக சொல்லிட்டு போகிற தலைமுறையாகவும் இவங்க தான் இருக்காங்க அப்படின்றது தான். அழகாக போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுற கடையில் ஒட்டியிருக்கான் ஸ்டிக்கரு, என் கடையில் பொருள் வாங்கினா இதில் ஸ்கேன் பண்ணிட்டு போங்கடான்னு. நோவாமல் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அது மேலே இவன் ஒரு ஸ்கேனை எடுத்துகிட்டு போய் ஒட்டி அந்த ஆள் கடையில் இருக்கிற பஜ்ஜியெல்லாம் விற்றுவிட்டு என்னடா காசே வரலையே அக்கௌண்ட்லன்னு பார்த்துட்டு இருந்திருக்கான். அந்த காசை பூரா திருடி இருக்காங்க. எந்த தலைமுறை? இந்த தலைமுறை தான். அதை விட இன்னொன்று கொடுமை சமீபத்தில் பார்த்தோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த திருத்தணி இஷ்யூ, நிறைய சேனலில் அந்த விஷயங்களை பற்றி நிறைய விவாதங்கள் போயிடுச்சு. எனக்கு எது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால், உன் முகத்தில் சின்னதாக ஒரு உறுத்தல் கூட இல்லை, ஒருத்தரை வெற்றமே அப்படின்ற சின்ன கவலை கூட இல்லை, எந்த சலனமும் இல்லாமல் காய் சீவுற மாதிரி கத்தி வச்சு ஒருத்தரால் சீவ முடியுதுன்னா இந்த தலைமுறையை பார்த்து அட்வைஸ் பண்ணுறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. சொல்லிவிட்டோம்னா நம்மளே ஏதாவது பண்ணிட்டான்னா என்னடா பண்ணுறது, இவங்களுக்கு நம்ம அட்வைஸே பண்ண வேண்டாண்டா அப்படின்னு ஒரு தலைமுறையை பார்த்து பயந்து ஓடக்கூடிய தலைமுறையாக ஜென்சி இருக்குது அப்படின்னு அந்த அணி அவஸ்தையே அப்படின்னு பேசுறதுக்காக என் மனம் கவர்ந்த உங்கள் மனம் கவர்ந்த முரளி அவர்கள் வருகின்றார் உங்களுடைய பலத்த கரவலியோடு. வீழ்வது எவனாயினும் தோல் கொடுப்பது தமிழனாவான், வீழ்வது எவனாயினும் தோல் கொடுப்பது தமிழனாவான், மாற்றங்கள் பல படைக்கும் தமிழா உனக்கே என் முதல் வணக்கம். இந்த இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்களை எல்லாருக்கும், இந்த இந்தியா தமிழ் நேயர்களுக்கும் சொல்வதில் நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
நடுவர் அவர்களே, உங்களுக்கும் மற்றும் என்னுடன் பேச இருக்கும் சக பேச்சாளர்களுக்குமே வந்துட்டு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. ஒருத்தன் பார்த்த உடனேயே அவன் 80s கிட்ஸா 90s கிட்ஸா இல்லை 2K கிட்ஸா அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை, ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓரளவுக்கு. ஒரே ஒரு வண்டு தலையில் ஏறிட்டா அவனை 80s கிட்ஸா 90s கிட்ஸா 2K கிட்ஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். வண்டு தலையில வண்டு தலையில் ஏறிட்டா, புதுசா இருக்கே. வண்டு தலையில் ஏறிட்டா நம்ம அவன் 80s கிட்ஸா 90s கிட்ஸா 2K கிட்ஸான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஒரு வண்டு தலையில் ஏறிச்சு, தலையிலே வண்டு ஒன்று ஏறிடுச்சுதானி, தடுக்கவா தட்டிடவா தவிக்கிறேன் நானி. அவன் அந்த வண்டை தடுக்கணுமா என்னன்னே தெரியாது. அவன் நம்ம போய் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். இளையராஜா கண்ணீர் விட்டு அழுதுருப்பாரு. எப்படிப்பட்ட பாட்டை வண்டுக்கு கொண்டு வந்து மேட்ச் பண்ணிருக்காயா? என் தலைக்கேறுற நீ தடுமாறுற, வண்டா நீயும் மாறி நீ துண்டா நெருக்கிற, உச்சந்தல ஏறி நீ உள்ள சிரிக்கிற அப்படின்னா அவன் 2K கிட்ஸ். முரளி ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு எழுதிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் முரளி. ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது விருங்குது அப்படின்னு ஒரு வண்டு ஏறினோடனே ஒரு பதட்டத்திலே இருக்கான். அந்த வண்டை நான் என்ன பண்ணணுன்னே தெரியல அப்படின்னா அவன் தான் அப்பாவி 90s கிட்ஸ். பால் கையகையே கடிச்சு வச்சிட போறாங்க முரளி. பார்த்து பேசு. இந்த பால் வடிகிற பச்சை முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் நான் ஒரு 90s கிட்ஸ். நல்லவங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எடுத்த உடனே வந்துட்டு நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாலே காதல். காதல்னாலே தூங்கிட்டு இருக்கவங்களாம் எந்திரிச்சிருவான். சொல்லும் போது முரளியுடைய முகத்தை பார்த்தீங்களா? எனக்கு கிடைக்காதவனுக்கு தான் அது மேலே ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இல்லை, உங்கள் தாடியை பார்க்கும் போதே நினைச்ச முரளி, இந்த தாடிக்கு பின்னாடி எந்த லேடி லவ்னு சொன்ன உடனே இப்போ இந்த 2K கிட்ஸில் வந்ததில் பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி வரைக்குமே சரி பரவாயில்ல அக்செப்ட் பண்ணிக்குவான். பாய் பெஸ்டி ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தானே. பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒரு எக்ஸ்ட்ரீம் அது பெஸ்டி பெஸ்டி அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இறக்குறானுங்க ஒன்று ஒன்றா இறக்குறானுங்க. ஃபிளிங் அப்படின்றான். திடீர்னு நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஃபிளிங்குனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபிளிங்கா? பெஞ்சுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பெஞ்சிங். பெஞ்சுனா ஸ்கூல்ல போட்டு வச்ச பெஞ்சு தெரியும். கார்பரேட் செக்டார்ல ஆஃபீஸ்லலாம் போயிட்டோம்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை கொடுப்பாங்க, ஆனால் ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க, வெளியிலே உட்கார வச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் பெஞ்சிங். நீங்க சொல்ற பெஞ்சிங் என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கு. சிச்சுவேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் கேள்விப்பட்டிருப்போம். ஆமா. ஃப்ரெண்ட்ஷிப் கேள்விப்பட்டிருப்போம். சிச்சுவேஷன்ஷிப். சிச்சுவேஷன்ஷிப்னா சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்கு எனக்கு வந்துட்டு சிச்சுவேஷனுக்கு லவ் பண்ணா சிச்சுவேஷன்ஷிப். ஆஃப் கோர்ஸ் சிச்சுவேஷன்ஷிப். இந்த இடத்துல நீங்கள் வர்றீங்க, பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறீங்க, ஒரு அரை மணி நேரமாக பஸ் வரலப்பா, அரை மணி நேரமாக நம்ம லவ் பண்ணிக்குவோம். நீ உனக்கு பிடிச்ச பஸ்ஸில் ஏறிக்க, நான் எனக்கு பிடிச்ச பஸ்ஸில் ஏறிக்கிறேன். அவ்வளோதான் சிச்சுவேஷன்ஷிப். டேய், இப்படியெல்லாமா இருக்கு? இருக்கே, பதறுது. அப்போ பெஞ்சிங்னா லவ் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வெயிட்டிங்ல வெயிட்டிங் பஃபரில் வைக்கிறேன் தம்பி. அவன் கூட எனக்கு வாக்குவாதம் வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்க்குறேன், அவன் சுவிட்சு ஒத்து வரானான்னு பார்க்குறேன். இல்லைன்னா டபக்குன்னு கட்டிட்டு அவன் கூட வந்துடுறேன். பெஞ்சிங். அவனுக்கு இல்லைன்னு சொல்றது கிடையாது, உனக்கு ஓகேன்னு சொல்றது கிடையாது. யாரா நீங்க? நான் புண்படுத்தல, அவங்க மனசையும் நான் புண்படுத்தல. வெயிட் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டினால் தட்டும். வெயிட் பண்ணு அப்படின்றதுக்காக தான் பெஞ்சிங்னு வச்சிருக்காங்க. முரளி, நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஜென்சி கிட்ஸுடைய இந்த வார்த்தைக்கெல்லாம் நீ ஒரு டிக்ஷனரி போட்டேன்னா அதை வித்தே நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேன். நிறைய இருக்கு. இன்னுமா? நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் தெரியல, வாயிலையும் வரல. தெரிஞ்ச 2-3 வார்த்தைகளை தான் எடுத்து கொண்டு வந்து இங்கே வந்து சொல்லிட்டு போயிட்டேன். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும் தான்டா சொல்லி கொடுத்தது. அதுக்கே பயந்துட்டு கிடந்த தலைமுறைடா நாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு காதலை சொல்லணுன்னாலே பயங்கரமாக போராடுவோம். ஒரு லெட்டர் எழுதி வச்சு கொடுக்குறதுக்கு 4 மாதம் ஆக்குவேன். பின்னாடி போவேன், சைக்கிளில் போவேன், மழை பெய்யும், வெயில் அடிக்கும். அவன் லெட்டரை கொடுக்கும்போது எழுத்து பாட்டா அது மழையில் நனைஞ்சு அவன் பாக்கெட்டில் வச்சு சொட்டுற அந்த ஸ்வெட்டிங், வேர்வையில் நனைஞ்சு அந்த என்ன சொல்ல வருதுன்னே தெரியாது. ஆனால் யூனிவர்சலாக லெட்டர் எழுதுறதுக்கு 4 வார்த்தை தான். கண்ணே, மணியே, அன்பே, ஆருயிரே. எல்லா லெட்டர்லையும்
பெண்ணே அப்படின்னு ஆரம்பிச்சானா லவ் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குது இல்லை, நீ கமிட்டடா இல்லை, என் கூடயும் பேசிக்கிட்டுன்றானுங்க இப்போ இருக்க காதல் அவஸ்தை. இவனுங்க கூட நம்மளால ஒரு காதலை கூட நம்மளால வர்ணிக்க முடியல. வர்ணிக்கணுன்ற சொன்னோன்னு தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. காதல் அப்படின்னாலே நமக்கு கவிதை ஞாபகம் வந்துடும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு காதல் கவிதைனா உங்களுக்கு என்ன? நீங்கள் லவ் பண்ண காலத்தில் உங்களுடைய காதலியை பார்த்து காலேஜ் படிக்கிற டைமில், ஸ்கூல் படிக்கிற டைமில் அந்த முதல் கவிதை ஒன்று இருக்கும்ல, நமக்கு எப்போவுமே ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒன்றா இருக்கும், ரொம்ப புதுமையாக இருக்கும். அந்த ஒரு கவிதை ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? காதலியோட ஒரு லாங் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஒரு நாள் அவங்க இல்லாமல் அதே லைனில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா பஸ்ஸில், அப்போது எழுதக்கூடிய வரிகளாக நான் எழுதுனது. நான் நிச்சயமாக சத்தியமாக எங்கள் அம்மா சத்தியமாக நான் தான் எழுதினேன். என் நெடுந்தூர பயணங்களில் ஜன்னலோரமாய் கைக்குட்டை போட்டு இடம் பிடித்துக் கொள்கின்றன உன் நினைவுகள். இப்படிலாம் எழுதி வச்சிருந்தோம். கவிதைனா இதுதான். கேட்டுக்கங்க, கவிதை எப்படி எழுதுறோம்? நம்ம பையன் எழுதுறான், பேருந்தில் நீ ஏறியதைத்தான் பார்த்தேன், பேருந்தில் நீ ஏறியதைத்தான் பார்த்தேன், இறங்கினாயா குதித்தாயா சத்தம் இல்லாமல் என் மனதிற்கு. அந்த வரியை கேட்டிங்களா? பேருந்தில் நீ ஏறியதைத்தான் பார்த்தேன், நீ இறங்கினாயா குதித்தாயா என் மனதிற்குள். செத்துட்டான்டா எழுதுறேன். ஏடா என்னடா நீ இறங்க வேண்டிய இடமே வந்துருச்சுடா, அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கியிருக்க. அது தெரியல அவனுக்கு. டிக்கெட் எடுத்தானா எடுக்கலையா? எடுத்து அவன் எங்கேருந்து எடுப்பேன்? அவன் ஏறுறது பெண்கள் யாராவது வருவாங்களா போவாங்களா பார்ப்போமா அப்படின்னு ஒரு சில பேர் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. நம்ம போய் எழுதுவான். கவிதைனாலே அப்படி ஒரு அருமையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சின்னதாக எழுதுவான். ஒரு பொண்ணு நடந்து போகுதுப்பா, நடந்து போகும்போதே அவனுக்கு உண்மையாகவே காதல் தோணும். நீ நடக்கும் பாதையில் நான் நடக்க ஆசை இல்லை, நீ நடக்கும் பாதையில் நான் நடக்க ஆசை இல்லை, நீ நடக்கும் பாதையாகவே ஆசை. இது 90s எழுதுறாங்களா ஜென்சி எழுதுறாங்களா? 90s கிட்ஸ் அப்போ எழுதுறாங்க. அப்படிலாம் பேருந்துல ஏறினே குதிச்சே இறங்கினே, அது 2K கிட்ஸ். என்னது அதெல்லாம் ஒரு கவிதையா? என்ன இறங்கினா குதிச்சேன், பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் தானே ஏறினேன் ஃப்ரெண்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன அந்த பொண்ணு உனக்கு இறங்கினா என்ன ஏறினா என்ன? அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இவ்வளோ பிரச்சனையிலையுமே வந்து நம்மளை கொஞ்சம் சாந்தி படுத்துகிற மாதிரி இருக்கிற ஒரே விஷயம் எது? இசை. இசை இசை அப்படின்னாலும் நம்ம என்ன சுச்சுவேஷன்னாலுமே பாட்டு கேட்கணும் அப்படின்னு நமக்கு தோணிடும். கண்டிப்பாக. கரெக்டாக. இப்போ ஸ்பாட்டிஃபைலாம் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஜென்ரேஷனில் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா 1-2 நல்லது இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக வந்து இதை அடையாளப்படுத்தி ஏற்றுக்கணும். ஸ்பாட்டிஃபை அப்படின்னு கொண்டேன். சரி புதுசாக வச்சு ஸ்பாட்டிஃபை வச்சுருக்குமே, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கேட்போமே, கொஞ்சம் லாங் ட்ராவல் வேறு போகிறோமே அப்படின்னு ஒரு பாட்டை கேட்குறேன். பச்சை குத்திக்கின்னே உன்னோட பேரை வழியில் குச்சேண்டி 10,000 பீரை. நல்ல கருத்துள்ள பாடல். எதுக்குடா குத்தனை, அப்புறம் எதுக்குடா போய் குடிக்கிற, எதுக்குடா இப்படிலாம் முதல்ல எழுதுறீங்க? ஒரு காலகட்டத்தில் முரளி, அது கரகாட்டக்காரன் ஒரு படம், அந்த படத்தில் கங்கை அமரன் அவர்கள் எழுதியிருப்பார். அன்னமே எந்தன் சொன்னமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே எண்ணமே தொல்லை பண்ணுமே பெண் என்னும் கங்கைக்குள் பேரின்பமே. இப்படியெல்லாம் கேட்ட இந்த காதுக்குள்ள இவங்க எழுதுற லிரிக்ஸ் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. இந்த காலகட்டத்தில் 3 அட்டாக் இருந்தா கூட மொதல் அட்டாக்லேயே போற மாதிரி தான் லிரிக்ஸ் எழுதுறானுங்க. பட்டுன்னு அதை கேட்ட உடனேயே அதுக்கெல்லாம் இப்போ ஒரு சில பாடல்களுக்கெல்லாம் பொருளே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. என்ன மாதிரி பாடல்கள் சொல்ல முடியல. மக்கையில காயமாகுவான்றேன் அப்படின்னா என்னன்னே தெரியல. அதை கூட மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம். இன்னும் கொண்டு வரான்னு நிறைய பாடல்கள் இருக்கு, என்னால் அதை சொல்ல முடியல. ஏன்னா என் நினைவுலேயே அது இல்லை. அது அந்த மாதிரி அந்த பாடல் இப்போ நானு முரளி ஒரு பையன்கிட்ட கேட்டேன், மக்கையால காயக்குவோன்னா என்னடான்ற. அண்ணே மக்காச்சோளத்தை காய வச்சு அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா சுகர் வராதுன்னு எழுதி வச்சிருக்கேன். அந்த மாதிரி நம்ம பாடல் காற்றே என் வாசல் வந்தாய், காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன் காதல் என்றாய். நம்மால் அப்படி எழுதுறாரு. இது பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வந்து ரீல்ஸ் முகத்தில் ரொம்ப பயங்கரமாக மூழ்கி போயிட்டாங்க. ரீல்ஸில் ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு இந்த 1000 ஜன்னல் வச்சு வீடியோ எது கட்டியிருப்பேன் அப்போல்லாம் அப்படின்னா சந்தோஷமாக ஜாலியாக
குடும்பமாக நல்லா வாழணும் அப்படின்னு தெண்டல் வீசுறதுக்கு அழகா வாழ்றதுக்கு வாழ்றதுக்கு எல்லாரும் கூட்டு குடும்பம் ஆளுவோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ ஒரே ஒரு ஜன்னலை வச்சு வாழ முடியல, வீடு கட்ட முடியல, வாழ முடியல. அந்த ஒரே ஒரு ஜன்னல்ல அது என்ன ஒரு ஜன்னல் 1000 ஜன்னல் வச்ச வீட்டில் கூட நம்மளால் வாழ்ந்துட்டோம். நம்ம ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நம்மள முந்தைய ஜென்ரேஷனாக இருக்கட்டும் வாழ்ந்துட்டாங்க. ஒரே ஒரு 1000 ஜன்னல் வச்சா தான் ப்ராப்ளம் இருக்குது. எய்த்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறேன், பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணுறேன், இந்த பிரச்சனையும் இருக்குமே. ஒரே ஒரு ஜன்னலை வச்சு தான் வீடை கட்டுவோமே அப்படின்னு ஒரே ஒரு ஜன்னலை வச்சு வீடை கட்டுனா, என் ஜன்னல் வந்த காற்றே ஒரு தேநீர் போட்டு தரவா. கட்டின புருஷன் காலையிலேருந்து காப்பி தண்ணி கூட இல்லாமல் கட்டிலில் கிடக்கிறேன், கட்டையில் போகிறவா காற்று கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, காப்பி வேணுமா டீ வேணுமான்னு. இந்த ரீல்ஸ் மோகம் இருக்கே ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. அப்போலாம் ஒரு நடிகைகள் அவங்களுடைய திறமையை காட்டணும் அப்படின்னா ரொம்ப போராடுவாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏவிஎம் ஸ்டூடியோ முன்னாடி போயிட்டு தன்னோட நட்டிப்பை போட்டு நட்டிப்பறக்கன் அப்படின்னாலே நீங்கள் இப்போ செலிப்ரிட்டி ஆயிடுவீங்க. ஒரே ஒரு வாட்டர் மேலே இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் வந்து ஆயிரலாம். எல்லாம் இந்த 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 கைஃபோன், இந்த செல்ஃபோனில் இருக்குது. எல்லாம் செல்ஃபோன் எதுக்கு கண்டுபிடிச்சான்? சாப்பிட்டீங்களா, அதோ கிளம்பி வந்துட்டுருக்கேன் ஓகே அப்படின்னு ஒரு தகவலை பரிமாறிக்கிறதுக்கு எங்கோ இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அந்த காலத்திலே இருக்கட்டும், இந்த காலத்திலே இருக்கட்டும், ஒரு மொபைல் ஃபோன் வந்து யூஸ்ஃபுல் தான். அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்துகிற இவங்கள்ட்ட நம்ம அவஸ்தை தான். இப்போ அந்த காலத்துலேயோ இப்போ நம்ம ஜென்ரேஷன்லேயே வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க, ஒரு மாமா வராரு, மாமாட்டே போவோமே, ஒரு ஜாலியாக இருப்போமே. கண்டிப்பாக மாமா வராரு, வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா. பொண்ணு இருக்க மாமா வரந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே கேட்போம். ஐயோ மாமா வாசலில் போய் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம். உட்காருங்க மாமா, டீ சாப்பிட்றீங்களா காப்பி சாப்பிட்றீங்களா. என் தங்கச்சி 2K கிட்ஸ் அவர் வாசலில் நிற்கும் போதே, வாயா மாமா, உட்காரியா மாமா, டீ வேணும்னு சொன்னீங்கன்னா டீ தூளில் போடுவேங்க, காஃபி வேணும்னு சொன்னீங்கன்னா காஃபி தூளில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா பாட்டிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்தவர் தெரிச்சு ஓடிட்டாரு. அந்த மாதிரியான நிலைமைகள் தான். தமிழரசன் நல்லா கேட்டுங்க, உறவுகளை மதிக்காத ஒரு தலைமுறையாக மாறிட்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் உறவினர்கள் வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி மரியாதையாக நடந்துக்கணும், அவங்கள சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், சாப்பாடு அவங்களுக்கு பரிமாறணும், அவங்க கூட பேசணும் அப்படின்றதெல்லாம் அந்த கால ஜெனரேஷன் கிட்ட இருந்தது. இன்னைக்கு ஜென்சி வீட்டுக்குள்ளே யாராவது வரான்னா தலை நிமிந்து கூட பார்க்க மாட்டேறான். வீட்டுக்கு யாராவது வந்தால் போதும் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு பக்கத்து ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கலாம். ஏன் பையன் எதுவும் பிரச்சனையா? அவன் ஏற்கனவே பிரச்சனையில் தாங்க இருக்கான், அந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னா உள்ளே போய் கதவை பூட்டிக்கிறான்றான். பசங்க இந்த காலத்தில் பேசவே மாட்டேங்கிறான் முதல்ல உறவுகிட்ட. கண்டிப்பாக ரேப்பிடோன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், நான் பாராட்டுறேன். ஏன்னா நானும் 2-3 தடவை போயிருக்கேன். அவசர ஆத்திரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக தான் ரேப்பிடோன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வைங்க. அந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜென்ரேஷன்லலாம் பக்கத்து வீட்டுக்காரர் கூட ஒரு பொண்ணு ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ கொண்டு போய் விடுறதுக்கே பயப்படுவாங்க. சச்சா யாரும் தெரியாதவங்கள்ட்ட போயிட்டு எப்படி, யாரும் தெரியாதவங்க பின்னாடி எப்படி உட்கார அனுப்புறது, ஊர் உலகம் என்ன பேசும் அப்படின்னு ரொம்ப கட்டுக்கோப்பாக வளர்த்தோம். ஒரு பொண்ணு காலேஜுக்கு போய் 4வது மாதத்துலேயே அந்த பொண்ணுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணமே பண்ணி வச்சுட்டான். 4வது மாதத்துலேயே எப்படி காலேஜ் போனா 4 மாசத்துலயே கல்யாணம் ஆகும்? ரேப்பிடோவில் போனால் கல்யாணம்லாமா ஆகுது? ரேப்பிடோவில் ஒருத்தர் ரெகுலராக வந்திருக்கான், அவன் நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டாமல் இருக்கு. நானே உங்களை ரெகுலராகவே கூட்டிகிட்டு போகிறேன், ரெகுலராக போகிறேன், ஓகேங்க பைசா கம்மியாக கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பிடோவில் கூட்டிகிட்டு போனால் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவன் வீட்டுக்கு அந்த பொண்ணோட படிப்பை நிறுத்தி அந்த பொண்ணோட வாழ்க்கையே அந்த இடத்துட்டே புல் ஸ்டாப் வச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ரேப்பிடோவையுமே சரியாக இந்த காலத்து தலைமுறையினர் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்ன ஆகும், டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை அடித்து வளர்த்தாங்க, பொறுப்பாக வளர்ந்தோம் கரெக்டாக. அப்போ வளர்ந்தவங்க எல்லாமே இப்போவுமே பொறுப்பாக இருக்காங்க. 4 பேருக்கு வந்துட்டு தம்பி அது பண்ணக்கூடாதுப்பா, அப்படி பண்ணாது, இப்படி போறியா, அப்படி பள்ளமாக இருக்குது, பள்ளத்தில் தான் நான் இறங்கி போவேன், நாங்களாம் புள்ளிங்கோ அப்படின்றேன். ஒரு பேண்ட்டு ஒன்று போடுறேன், அந்த பேண்ட்டுக்குள்ளே அந்த 4 பேர் அந்த குடும்பத்தில் சேர்ந்த 4 பேருமே குளிர்காலத்துக்கு உள்ளே போய் படுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேண்ட்டு ஒன்று போடுறேன். அந்த காலத்தில் ஒரு பெண்கள் வந்துட்டு ஆப் சாரி, இப்போ ஆப் சாரியில் பார்க்க முடியல. ரொம்ப மன வருத்தமான ஒரு செயல். பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு முரளி. பதிவுபடுத்திக்கிற ஒரு ஆப் சாரியை பார்க்க முடியலங்க. ஆஃப் சாரியில் கட்டிட்டு கோவிலுக்கு போகிற பெண்களுக்கு ஒருத்தன் கவிதை எழுதியிருந்தான். இவன் கோயிலுக்கு போயிருக்க போல இருக்கு, அந்த பிள்ளையும் ஆஃப் சாரி கட்டிட்டு வந்து சாமி கும்பிட்டுருக்கு போல இருக்கு. அதுக்கு அவன் எழுதி வச்சிருக்கான், நீ கோவிலுக்கு தாவணி அணிந்து வரும்பொழுதெல்லாம் குழம்பி போகின்றேன், நான் வணங்குவது சாமியா, என் முன்னால் வணங்கி நிற்பதே சாமியான். பார்த்துக்கங்க, கவிதைனா இப்படி தான் இருக்கணும், ஒரு வர்ணிப்புனா பெண்கள் இப்படி தான் இருக்கணும்.
நடுவர்களே, இப்போ வந்துட்டு நம்ம ரீசெண்டாக கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி திருத்தணியில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இஷ்யூ ஒன்று நடந்தது. ஆமாம். ஒரு மாநில சகோதரரை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இந்த 2K கிட்ஸ் அந்த ஒரு சின்ன இளம் தலைமுறையினர் அந்த ஃபோன் அந்த ரீல்ஸ் மோகத்தில் அந்த ரீல்ஸ் எடுக்கணும், அவனை அடித்து அதையும் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சிருக்கான் பாருங்க. அதை எடுத்து போட்டால் மாட்டிக்கோ, நம்ம கேஸ் ஆகிடுன்ற அந்த எண்ணம் கூட அவங்களுக்குள்ளே வரல. அது கூட அவங்களுக்கு ஜாலியாக இருக்குது. யாரோ ஒருத்தனை அடிக்கிறோமே, யாரோ ஒருத்தனை இதே மாதிரி பண்ணுற, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அது ஒரு ரீல்ஸ் மோகம். இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலே இருந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் அதை சரியாக பயன்படுத்துறது இல்லை. அதனால் இந்த 2K கிட்ஸ் வந்து அவங்களால அவங்களுக்கும் பிரச்சனை, அவங்களோட பெற்றவங்களுக்கும் பிரச்சனை, கூட இருக்க நமக்கும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த 2K கிட்ஸால் பிரச்சனை மட்டும்தான், அவஸ்தையை மட்டும்தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான் இவ்வளவு அழகா பேசியிருக்காரு அப்படின்னா நம்மளால நம்பவே முடியல. அவ்வளவு அழகா பேசியிருக்காரு முரளி அவர்கள். அதுவும் அந்த திருத்தணியில் ரீல்ஸ் போட்டவங்களை பற்றிலாம் சொன்னார் இல்லையா, நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக எங்களுடைய ஒட்டுமொத்த பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் இந்தியா தமிழின் சார்பாகவுமே காவல்துறைக்கே நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இவனுங்க திடீர்னு எடுத்து வெட்டி ரீல்ஸ்லாம் போடுறது இல்லைங்க ஐயா. இவனுங்க காலகாலமாக கத்தியை வச்சுக்கிட்டு பேக்ரவுண்டில் 4 பாட்டை போட்டுக்கிட்டு சும்மா அதை கெத்து நினச்சி சுற்றிக்கிட்டு ஏற்கனவே இவனுங்க ரீல்ஸை போட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதுவும் ஒரு குரூப்பு கிளம்பியிருக்கானுங்க. தமிழரசன் காதை தொடுறானுங்க, மூக்கை தொடுறானுங்க, நாக்கை வெளியில் நீட்டு நாக்கை தொடுறானுங்க, காலரை தூக்கி விடுறானுங்க. பார்க்கறதுக்கே படுக்கேவலமாக இருக்குது. ஆனால் அவனுங்களுக்கு 200K ஃபாலோவர்ஸ் இருக்கிறானுங்க. அது எப்படின்னு புரியல. ஆக்சுவலாக இந்த 200K ஃபாலோவர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, இத்தனை பேருக்கும் தெரியும் இவங்க செய்யறது எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவனை எல்லாருமே ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே காவல்துறையை டேக் பண்ணி நிறைய பேர் எழுதிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு ஆரம்ப நிலையில் அவன் முதல் தடவையாக கத்தி எடுத்துகிட்டு ரீல்ஸ் போடும்போதே அவனெல்லாம் கூப்பிட்டு வான் பண்ணி மிரட்டி விட்டிங்கன்னா நாளைக்கு அந்த கத்தி எடுத்துகிட்டு போய் 4 பேரை வெட்ட மாட்டான் அப்படின்ற ஒரு கோரிக்கையை உங்களுக்கு எங்களுடைய குழுவினர் சார்பாக வைக்கிறோம். அதுவும் முரளி சொன்ன கருத்துக்கள்லாம் அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள். இந்த ஜெனரேஷன் எல்லாத்தையுமே அவஸ்தை தான் கொடுக்குறானுங்க. அதுவும் பைக் ஓட்டுறானுங்க பாருங்க. ஒரு டயர் தரையில் இருக்குது, ஒரு டயர் அடுத்தவன் முன்னாடி ஓட்டுறவன் தலையில் வச்சு ஓட்டுறான். நியூ இயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறது ஒரு மரபு இருந்துச்சு, சகலகலவலன் பாட்டெல்லாம் போட்டு. ஆனால் இன்னைக்கு பைக் ஓட்டும் போதே டமார் 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 டமார்னு வெடிக்குது. ஸ்டாண்டை திறந்து விட்டு அதை ரோட்டில் ஓட்டிட்டு போகிறான், நெருப்பு பறக்குது. இவன் பண்ணுற தப்புக்கு இவன் அடிபட்டு செத்தா பரவாயில்ல, இருக்கிறவனை எல்லாரையும் ஆபத்துக்குள்ளாக்குறானே, அவஸ்தைக்குள்ளாக்குறானே. இது எப்படி எங்களுக்கு சந்தோஷத்தை தரும்? இது எப்படி ஆனந்தன் பேசுறதுக்கு மனசாட்சி இல்லாமல் நீங்கள் வந்திருக்கீங்க தமிழரசன் அப்படின்னு முரளி கேட்குறாரு. அவருக்கு பதில் சொல்வதற்காக உங்களின் பலத்த கரவொலியோடு தமிழரசன் அவர்கள் வருகிறார். உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் அத்துணை பேருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட நெடிய வணக்கம்லாம் சொல்ல வர அளவுக்கு எனக்கு பழக்கப்படலை. 2வது முறையாக தான் பட்டிமன்றத்தில் நான் கலந்து கொள்கிறேன் அப்படிங்கிறதால சுருக்கமாக வணக்கத்தை சொல்லி முடிச்சாச்சு. ஒரு பக்கம் என்னுடைய அணிக்காக வலு சேர்க்க வந்திருக்கிற ஜென்சியை உள்வாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய என் அணியை சார்ந்தவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு பக்கம் 2 பூமர்கள் வந்திருக்கிறாங்க. வயதளவில் அவங்க வந்துட்டு பூமரா என்னன்னு தெரியாது, ஆனால் பேச்சளவில் பூமரா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு போயிருக்காரு பூமர். நல்ல வேலை உங்கள் 2 பேர் கூட என்ன சேர்க்கல. இல்லை, உங்களையும் சேர்த்துருக்கிறேன். பின்னாடி வணக்கம் உங்களுக்கு சொல்லுங்க. நானாக தான் மாட்டிக்கிட்டேன்னா இதய முரளி இல்லை, அவர் பூமர் முரளி அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்துட்டு நிறைய பொய் புரட்டு புலம்பல், நிறைய புலம்பல் இருந்துச்சு. இதில் எதுவும் ஜென்சி பண்ணுறது தப்புன்ற மாதிரிலாம் சொல்லலை. ஐயோ அவனுக்கு இதை பண்ணுறாங்களேன்னு வயிறு எரியுது, சிச்சுவேஷன்ஷிப்பு ஃப்ரிட்டேஷன்ஷிப்பு, நம்ம எதுக்கு லாகில்லாமல் இருக்கிறோமே, அந்த ஒரு பதட்டம் தான். ஆனால் சில பேர்லாம் வயிற்றுச்சல் புகைச்சல்லே இருப்பான் தெரியுமா. அவனுக்கு 2 லவ்வர்லாம் இருக்குது. சில பேர்லாம் இருக்கான் தெரியுமா, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன்னு எழுதி 10 பேர்கிட்ட கொடுக்குறான். அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் இருக்கான். சில பேர் வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் சரி அவனுக்கு மட்டும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கவே மாட்டாங்க. அந்த கேட்டகரியா முரளி நீங்க? ஆமாம், இப்போ நீங்கள் அந்த கேட்டகரியில் தான் முரளி. இப்போ முரளியை குப்புற போட்டு 2 பிரியாணியே சமைக்கலாம், அந்த அளவுக்கு புகஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வயிறில். ஓகேவா? அந்த அளவுக்கு வைக்கலாம். ஆமாம், பொங்கலே வைக்கலாம், அந்த அளவுக்கு பேசிட்டு போயிருக்கிறாப்புல. 2வது எனக்கு இடையில சந்தேகம் வந்துடுச்சு, இது பட்டிமன்றமா இல்லை பாட்டு மன்றமான்ட்டு. ஒரே பாட்டா பாடுறாப்புல, நம்ம தப்பாகப்பா வந்துட்டோமா, வண்டு ஏறணும் தடுக்கணும் அப்படின்னாப்புல. எனக்கு உடனே என்ன தோணுச்சா, முதல்ல நீ பாடுறத தடுக்கணும், நீங்கள் பாடுறத ஓடி வந்து அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பொய், நான் ஒரு 90s கிட், அப்பாவி 90s கிட்டுன்னு சொல்லிட்டு பேசுறது அந்த பக்கம், நான் ஒரு அப்பாவி 90s கிட்டுன்னு சொல்கிறாப்புல.
எனக்கு என்னன்னாக்கா ஒரே ஒரு கோரிக்கை, போகும்போது அந்த ஆதார் கார்டை கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அதை தயவு செஞ்சு டிஸ்பிளேல பண்ணி காமிச்சு. அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இந்த மாதிரி வந்து பாய் பெஸ்டி, சிச்சுவேஷன்ஷிப், ஃபில்டேஷன்ஷிப் அப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அவங்களே வரையறுத்துக்கிறாங்க. சிம்பிளா வந்துட்டு இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப். அவர்களுக்கு இடையே உள்ள உறவை வரையறுத்துக்கிறாங்க. எதுவும் கிளாரிட்டியோட இருக்காங்க. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்க நீங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ காதல் கொண்டேன் பாட்டு கேட்டிருக்கியா? காலங்களோடும் இது கதையாகி போகும், என் கண்ணீர் துளி என் ஈரம் வாழும், தாயாக நீயும் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். அதில் ஒரு வரி தெரியுமா? காதல் இல்லை இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பேர் இல்லை. அப்ப நீங்க கேட்டதுக்கு இப்ப பேர் வச்சிட்டு இருக்கான் ஒண்ணு ஒண்ணா. அப்புறம் அந்த கவிதைகள் எழுதுறதை பத்தி சொன்னாரு. இந்த காலகட்டத்தில் வந்து கவிதைகள் இப்படி எழுதுறாங்க, நாங்களாம் அப்படி கிடையாது, பாதையில நடந்து போனா அந்த பாதையில் நடக்க மாட்டோம், நாங்களே பாதையா மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இவர் எழுதிக்கிட்டு இருக்க அந்த கேப்ல அந்த பாதையில அந்த பொண்ணு வேற யாரு கூடயா போயிடுது. அப்புறம் நான் தாடி வளர்த்துக்கிட்டு சுத்தி இருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? உட்காந்து தலையை குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கியே, நிமிந்து பார்த்தா தானப்பா உனக்கு லவ் செட் ஆகும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் உணராம ரொம்ப லேட்டா இருக்கிறாங்க அந்த தலைமுறை அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு நான் பாக்குறேன். நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல, இப்பெல்லாம் வந்து ஈஸியா ரீல்ஸ் போட்டுட்டு பேர் வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாங்க. அந்த நடிப்பு அரக்கனே 90s கிட்டோ இல்ல ஜென்சியோ கிடையாது, அவரே வந்து ஒரு பூமர் தான். நீங்க தவறான ஆட்களை முன்னுதாரணம் காட்டிட்டு போயிருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, நீங்க இப்ப இந்த பட்டிமன்றம் முடியுது இல்லையா, முரளியே ஒரு போனும் கையுமா பார்க்கலாம், அவர் ரீல்ஸ் எடுப்பாப்ல. நண்பர்களே, இப்ப நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போனேன், மற்ற பேச்சாளர்லாம் சுமாரா பேசினாங்க, நான் தான் சூப்பரா பேசினேன். ஆனா தமிழரசன் உண்மையா பார்த்துட்டீங்கன்னா இந்த ரீல்ஸ் எடுக்கிறது கூட பிரச்சனையே கிடையாது முரளி. ரீல்ஸ் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, யாரையெல்லாம் நீங்க செலிபிரிட்டியா மாத்தி கொண்டாடுறீங்க இந்த ஜெனரேஷன் அப்படின்றது தான் பிரச்சனையே. நல்ல விஷயங்களை பேசுறவங்க, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை உருவாக்குறவங்க, இந்த தேசத்துக்காக சேவை செய்யறவங்க, தியாகம் பண்றவங்க, சமூக பொறுப்புணர்வோட நடந்துக்கிறவங்க, இவங்களெல்லாம் கொண்டாடி தலைவர்களா மாத்தினா, இவங்களெல்லாம் செலிபிரிட்டியா மாத்தினா அது ஒரு நல்ல ஜெனரேஷனுக்கான அழகு. ஆனா நிறைய காலேஜஸ்லயே பாருங்களேன், அசிங்கமா பேசி பாப்புலர் ஆனவன், எதுவுமே செய்யாம தலையை மட்டுமே ஒருத்தவன் சொரிஞ்சிட்டு இருந்தான், அவனை கூட்டு ஒரு பொம்பளை பிள்ளைங்க காலேஜில் நடுவில் நிற்க வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாடுறதை விடு, அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் கூடி நின்னாங்க. பாத்தியா கல்வியினுடைய தரம் எந்த வகையில சீரழிஞ்சிட்டு இருக்கு இந்த தலைமுறையுடைய கொண்டாட்டங்களால அப்படின்னு முரளி கேட்கிறாரு. பதில் சொல்லுங்க தமிழ். அதுதான் சொல்றேனே, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமாக ஆட்படுறதே முந்தைய தலைமுறை தான் கெடுக்கிறதே. இப்போதைக்கு சூழல் அப்படிதான் இருக்கு. நீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பாருங்களேன், இந்த டான்ஸ் ஆடி போடுறவங்க எல்லாரும் நம்மள நிறைய பேர் நல்லதை பண்றான், அதை விட்டுறாங்க. இந்த மாதிரியான ஆட்களை செலக்ட் பண்ணி சில நிறுவனங்கள் தப்பு பண்றாங்க, அதை ஊக்குவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஜென்ரேஷன் அப்படி சொல்லிட முடியாது இல்லையா? இப்போ இன்னொரு வாதத்துக்கு வரேன் நான். என்னன்னாக்கா, நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க எல்லாம் குடிச்சிட்டு அந்த காலத்தில் போனாங்கனாக்கா தலையில் துண்டை போட்டு போவாங்க, இப்போலாம் அப்படி கிடையாது, 4 பேர் தைரியமாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனாக்கா, அவன் துண்டை தலையில் போட்டு போகல, வேட்டி அவுந்து போச்சு, அதை சுசாராமல் தலையில் போட்டு போவோம், வீட்டுக்கு விட்டு போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் போட்டு போகிறான். என்ன ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு தமிழரசு! இது இங்க வந்து தான் யோசிச்சிங்களா இல்லை வர்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிங்களா? காலங்காலமாக இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதால சொல்கிறேன். அதே போல் இன்னொரு விஷயம், அவன் வந்துட்டு குடிச்சிட்டு போகிறான், அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை வீட்டில் போனான்னா பொண்டாட்டிக்கிட்ட மிதி வாங்குவான். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை அவனுடைய சமதர்மத்தை பாருங்கள், அந்த ஈக்குவாலிட்டியை பாருங்கள். தப்பு பண்ணியிருக்கிறது நம்ம போயிட்டு நம்ம பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறோம், அதில் கரெக்டாக இருப்பான். ஆனால் அந்த காலகட்டத்தில் குடித்தவன்லாம் பாருங்கள், குடிச்சிட்டு போய் அவன் பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிப்பான். ஆனால் தமிழரசன் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கான், அவனும் இப்படி தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான். வேஷ்டி கட்டிட்டு போயிருக்கான், குடிச்சிட்டு கீழே வந்து வேஷ்டி அவுந்துட்டு இருக்கு, மானம் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணி ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு மறுநாள்லேருந்து குடிக்க போகும்போதெல்லாம் பொண்டாட்டியோடைய நைட்டை எடுத்து போயிருக்கான். இதை போட்டுட்டு குடிக்கிறேன்னா கீழேயே விழாது, இதுக்கப்புறம் மானம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் யோசிக்கிறானுங்க பத்தியா. இன்னொன்று, 1000 ஜன்னல் வச்ச வீட்டில் அவர் வாழ்ந்தேன்னு சொன்னார். எங்கே வாழ்ந்தாருன்னு தான் தெரியல எனக்கு. 1000 ஜன்னல் வச்ச காரைக்குடி பக்கமா? காரைக்குடியில் 1000 ஜன்னல் வச்ச வீட்டில் தான் வாழ்ந்தீங்களா? ஓகே. அப்போ ஒரு ஜன்னல் வச்சு வீட்டில் பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. என்னன்னாக்கா, இப்போ ரீல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அதன் மூலமாக பயனடையக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அதை மறுக்க முடியாதுல்ல நம்ம. கண்டிப்பாக. உதாரணத்துக்கு இப்போ ரீல்ஸ் எடுத்து போட்டு ரீச் ஆகி இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை போகிறாங்கனாக்கா, ரீல்ஸ் எடுக்கக்கூடிய எல்லாரும் போகிறது கிடையாது. அதில் யார் திறமைசாலியாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த பொசிஷனுக்கு போகிறாங்க, அப்படி தான் பார்க்கணுமே தவிர
பொதுவாக ரீல்ஸ் எடுக்கிற எல்லாரும் போயிடுறாங்க. ஈஸியாக இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு போனோம் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போனோம்னாக்கா அது பெரிய சிரமமாக இருக்குது. அந்த விஷயம்லாம் உடஞ்சிருக்குல்ல. யார் வேணா போகலாம், கையில் ஃபோன் இருந்தால் போதும், திறமை இருந்தால் போதும், கிட்ட கொண்டு வந்திருக்குல்ல. அதை நம்ம பாராட்டணும்ல. முரளி தெரிஞ்சுக்கோங்க, இவங்கெல்லாம் தான் சேனலில் வரணும். எனக்கே இருந்தது தமிழரசன். நான் கல்லூரி முடிச்சுட்டு கடலூர்லேருந்து வந்து சென்னையில் வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டத்தில் என்கிட்ட கேட்ட கேள்வி, உள்ள யாரை தெரியும்னு கேட்டாங்க. வெளியில் வர சொல்லுங்க, பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி இன்னாரை தெரியுமா, இன்னார் தான் தொலைக்காட்சியில் வந்து முகத்தை காட்டணும், இன்னாரை தான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா? அதை உடைச்ச தலைமுறை ஜென்சி தலைமுறை அப்படின்றது மிகப்பெரிய பெருமை அவங்களுக்கு உண்மையாகவே. ஆமாம், இப்போ நமக்கு வந்து அந்த வாய்ப்புலாம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வேற. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்படி பேச வைக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹேர் ஸ்டைல்லாம் அப்படி வச்சுக்கிறாங்க, 2 பக்கமும் ரோடு போட்டுக்கிறாங்க மேலே வந்துட்டு. அதை நீங்கள் அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. அவன் ஏன் அப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறானாக்கா டைம் சேவ் பண்ணுறான். அதை வேற வாரிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அது மாட்டு 2 ரோடை போட்டுவிட்டு மேலே வச்சுட்டோம்னாக்கா நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக பேசாம மொட்டை அடிச்சுட்டு போயிடலாமே. அதுக்கு இவங்க இப்போ அந்த மாதிரி டோன்டு ஜீன்ஸ் அப்படி போடுறான்னு சொல்லிட்டு அதை கிழிஞ்ச ஃபேண்ட்லாம் போடுறான்ட்டு. எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கினா அந்த ஃபேண்ட்டு கிழி தான் போகுது. கிழிஞ்ச ஜீன்ஸாகவே வாங்கின்னு போட்டால் அது வித்தியாசம் தெரியாமல் போயிடும்ல. ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம்ல, காசு சேவ் பண்ணுறான். எங்கள் ஊரில் ஒருத்தவன் இதே மாதிரி தான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை ஒரு 6 மாதம் போட்டு வந்து கைட்டி போட்டிருக்கான். அந்த வீட்டில் இருந்த நாய் மோந்து பார்த்துட்டு நொர தப்பி செத்து போயிருக்குது. அரும்பு மீசை முளைக்கும் போதே அப்பாவாகணும்னு ஆசைப்பட்டா அது வந்துட்டு அந்த காலத்து ஆளுங்க. இப்போ அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட முடிதானங்க நிறைச்சி போனால் போய் போகுது, முடிஞ்ச வரைக்கும் போராடி குடும்பத்தை கரை சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சா அவங்க ஜென்சி ஆளுங்க. அதாவது இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, இந்த காலத்து இளைஞர்கள்லாம் மோசம், இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா வாய்க்கா வரப்பில் போகிற வர இடத்துல ஊர் திருவிழாவெல்லாம் ஈவ் டீசிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேட்டை பண்ண நேஸ்டி கைஸ் அவங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி கிடையாது. அதாவது ஒரு பொண்ணுன்னு இருந்தால் அந்த பொண்ணை பாதுகாப்பான உணர்வுக்கு ஆட்படுத்தி பெஸ்டியாக இருந்து அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கக்கூடிய ஆட்கள் நாங்களாம் வந்து பெஸ்டி பாய்ஸ், ஜென்சி கைஸ். கைடு மாதிரி கூடவே போயிட்டு ஒரு பாதுகாப்பு கொடுத்து கூட்டு வரான் ஐயா. அவனை போய் தப்பா பேசிட்டு உட்காந்துருக்கியே. பாய் பெஸ்டி வாழ்க. இன்னொன்று, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்துலையும். அப்போலாம் வீட்டில் ஒரு பொண்ணு நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் தேவையான்னு கேட்பாங்க அந்த காலத்து ஆட்கள்லாம், அந்த தலைமுறை ஆட்கள்லாம். இப்போலாம் அப்படி கிடையாது. நீ தான் என் தேவையா, நீ தயவு செஞ்சு போயிட்டு உனக்கு தேவையானதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். தேவையானின்னு கேட்டதுக்கு அப்புறம் இப்போ தேவையானி அந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இவங்களுக்கு வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இவங்க ஹேபிச்சுவலாக அஃபெண்டர்ஸாக இருந்தாங்க. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க திருத்தணியில் வந்துட்டு பார்த்தா இந்த மாதிரி 4 பசங்க வந்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க. நான் உள்ளபடியே அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி சில பசங்கள் சில குற்றங்கள்லாம் நடக்குது. அப்போல்லாம் ஒரு நிறுவனமயமாகவே இருந்துச்சு இந்த குற்றங்கள்லாம். யோசிச்சு பாருங்களேன். சாதி ஆணவ படுகொலை இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு எந்த அளவுக்கு கோரமாக இருந்தது, சாதி தீண்டாமை, சாதி படுகொலை, இதெல்லாம் வந்துட்டு இந்த கிரைம் எல்லாம் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனலைஸாக, அதாவது நிறுவனமயமாக பண்ண ஆட்கள் வந்து அந்த காலத்து ஆட்கள். இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் நடக்குது. அந்த பிரச்சனைங்க டிஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரேஷன் டிஃபர்ஸ், மம்மி டிஃபர்ஸ். எல்லாருமே இப்போ ஆண் பெண் 2 பேருமே வந்து மாறிக்கிட்டு வராங்க. அப்போலாம் வந்துட்டு ஒரு பையன் அடுப்பக்கரைக்கு போகிறான் இல்லை வேற எங்கேயாவது ஏதாவது உள்ளே போகிறான், பெண்கள் செய்யக்கூடிய வேலைக்கு போகிறான் அப்படின்னாக்கா அது பொம்பளை செய்கிற வேலை, அது பெண் செய்கிற வேலைன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. பெண்களே பெண்களுக்கு எதிராக பேசுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. எல்லாரும் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மம்மிஸ் மாறி இருக்காங்க. அது என்ன பொம்பளை பிள்ளை மட்டும் செய்கிறது, நீயும் போய் செய்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் மாறி இருக்கு. அதனால் ஜென்சி வந்துட்டு இந்த சமூகத்தை எப்பயுமே ஆனந்தமாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அவஸ்தைப்படுறது என்னன்னாக்கா நமக்கு கிடைக்காதா இவங்களுக்கு கிடைக்குதுங்கிற அவஸ்தையில் அந்த காலகட்டத்து ஆட்கள் இருக்கிறாங்க. மில்லேனியல்ஸ், பூமர்ஸ் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Meet you all in the next episode of our show. Till then, tata, bye bye, see you அப்படின்னு முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு தமிழரசன். அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் அவ்வளவு உண்மையான வார்த்தைகள். திருத்தணியில் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்காட்டி இந்த ஜெனரேஷனே மோசம் அப்படின்னு எங்களை ஃப்ரேம் பண்ணாதீங்க சார். அப்போ இன்ஸ்டிடியூஷனலாக பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தையுமே. சாதியான படுகொலை பண்ணிட்டு இருந்தது யார் சார்? அதுக்கு முந்தைய தலைமுறை சார். ஜென்சி நாங்கள் அப்படிலாம் கிடையாது. ஏற்றத்தாழ்வு பார்க்காம நண்பர்களாக பழகிட்டு இருக்கோம். எங்களை வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதிலே எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? பசங்க அந்த காலகட்டத்தில் கிச்சனுக்குள்ளே போவாங்க. பொம்பளை புள்ள தாண்டா சமைக்கணும், பொம்பளை புள்ள தாண்டா பாத்திரம் கழுவணும், பொம்பளை புள்ள தாண்டா பெருக்கணும், ஆம்பளை புள்ள எதுக்குடா தொடப்பத்தில் கைய வைக்கிற, ஆம்பளை புள்ள எதுக்கு சாப்பிட்ட தட்டை கழுவ போகிற, ஆம்பளை புள்ள என்ன அடுப்படியில் வேலை, இப்படியெல்லாம் கேட்ட தலைமுறைகளை மாற்றி நான் சமைக்கிறேன், நீ ஒரு நாள் சமைக்கிறேன்னா நான் ஒரு நாளைக்கு சமைக்கிறேன், ஏன் பாத்திரத்தை நீ மட்டும் தேய்க்கிற, நான் தேய்ச்சி கழுவுறேன், ஏன் வீட்டை நீ மட்டும்தான் பெருக்கணுமா, ஒரு ரூமை நீ பெருக்கு ஒரு ரூமை நான் பெருக்கிறேன் அப்படின்னு ஈக்குவாலிட்டியை
கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைமுறை ஜென்சி தலைமுறை அப்படின்னு பேசியிருக்காரு. இது எல்லாம் ஏற்றுக்குவாங்களா? சின்னத்திரை ஆட்சி மனோரமா என்று எங்களால் கொண்டாடப்படுகின்ற திருச்சி அனலட்சுமி அவர்கள் உங்களின் பலத்த கரவொலியோடு வருகின்றார். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து இந்தியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு தமிழரசன் பேசுனதுக்கு அப்புறம் நான் தூக்கத்தில் பேசுறதான்னு தெரியாமலே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு முறை தலைப்பை மட்டும் ஞாபகப்படுத்துங்களேன். ஜென்சி தலைமுறையால் ஆனந்தமா அவஸ்தையா? ஆமாம், அவஸ்தைன்னு பேச நாங்கள் 2 பேரும் உண்மையை பேச வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் பொய்யவே பொட்டலமாக கட்டி கொண்டு வந்து இங்கே விரிச்சு விட்டு உங்ககிட்ட வெறும் பொய்யா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நடுவர் அவர்களே, ரோட்டில் பைக்கில் போனாலும் தலையில் ஸ்பைக் வச்சுட்டு போனாலும் அவன்தான் இந்த ஜென்சி தலைமுறைங்கிறத கேட்காமலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாங்கள் ஏன் அவங்களால ஆனந்தம் கிடையாது அவஸ்தைன்னு சொல்கிறோம் தெரியுங்களா? தம்பி 1000 விஷயங்களை நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே. நாங்கள் 2 பேரும் உண்மையை ஏன் பேச வந்திருக்கோன்னு சொன்னால், இன்றைக்கி இந்த தலைமுறையால் 1000 தலைமுறைகளை தாண்டி இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ அவஸ்தைப்படுறோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட ஏதாவது பேச முடியுதா? ஒரு வீட்டில் 2 குழந்தை பிறந்திருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு மூத்ததாக ஒரு சின்ன ஒரு குட்டி பையன் பிறந்திருக்கான். அதை பார்த்தோன்னே இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ நம்மளாக இருந்தால் ட்வின்ஸுன்னு சொல்லுவோம். ஆமாம், 2 குழந்தைங்களை. அதே மாதிரி அம்மா இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே யாருன்னு கேட்டிருக்கான். இது ட்வின்ஸ் தங்கம்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தா ட்வின்ஸ் மாதிரி தெரியலம்மா, காப்பி பேஸ்ட் மாதிரி தெரியுதுன்னு இருக்கான். இதுதான் 2K கிட்ஸுக்கும் எங்களுடைய கிட்ஸுக்கும் இவருடைய வித்தியாசமே, இந்த தலைமுறைக்குள்ள வித்தியாசமே இதுதான். ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளை நாங்கள் திட்டணுங்கிறதுக்காக நாங்கள் 2 பேர் புறப்பட்டு வரல. ஒரு காலத்தில் தாத்தா பாட்டி கதை சொல்லி நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா அந்த குடும்பத்தில் நல்ல தலைமுறைகள் வளரும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பழமையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தாத்தா பாட்டியையோ அப்பா அம்மாவையோ அத்தை மாமாவையோ பூமர் அங்கிள்னு சொல்லி பூமர் ஆண்டின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு அந்த தலைமுறையே ஒதுக்கி வைக்கக்கூடிய தலைமுறை தான் இந்த ஜென்சி தலைமுறை. உண்மையா இல்லையா? சத்தியமான உண்மை. அதனால்தான் முதிர்நெல்லிக்கனியும் மூத்தோர் சொல்லும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு யாரு பேச்சையுமே கேட்க மாட்டோம், நாங்கெல்லாம் புள்ளிங்கோன்னு அவங்களாம் அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா இந்த தலைமுறையால எப்படி ஆனந்தம் கிடைக்கும்? நிச்சயமா அவஸ்தை மட்டும்தாங்க கிடைக்கும். ஒரு காலத்துல நீங்க எல்லாம் படிக்கும்பொழுது டீச்சரை எப்படி மதிச்சிங்க? ஐயோ, டீச்சர் வராங்கன்னா பயந்து நடுங்குவோம் நாங்கெல்லாம். ஏங்க இன்ன வரைக்கும் எனக்கு 5ஆம் கிளாஸில் சொல்லி கொடுத்த டீச்சரை தான் நான் விகடன் பத்திரிக்கையில் எனக்கு பேட்டி கொடுத்தப்போ கூட எனக்கு தலைமுறையை என்னை வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அடித்தளம் போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீச்சர்னு இன்ன வரைக்கும் நான் பத்திரிக்கையில் பெருமையாக சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவை சொன்னதை காட்டிலும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்க இதே விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பையன் ஒழுங்காக முடி வெட்டிட்டு வரலன்னு 1 வாரமாக அந்த ஹெச்எம் அந்த பையனை வான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முடி வெட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு அந்த பையன் கேட்கவே இல்லை. 1 வாரமாக கேட்காத அந்த பையனை தலைமை ஆசிரியர் கண்டிச்சார். அவன் அடுத்த நாள் என்ன பண்ணான், வீட்டிலேருந்து ஒரு கத்தி எடுத்து வந்து அந்த தலைமை ஆசிரியரே குத்தி கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு இளைஞன் பள்ளிக்கூடத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இளைஞன் நிற்கிறான்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஜென்சி தலைமுறையால் ஆனந்தமா அவஸ்தையான்னு நீங்கள் எங்களுக்கு முடிவு பண்ணி சொல்லணுமா இல்லையா? என்ன தெரியுமா லட்சுமி, என்றைக்கு ஆசிரியர்களின் கையில் இருந்த பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்னைக்கே போலீஸ் கையில் இருக்கிற லத்திக்கு ஏகப்பட்ட வேலை வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க பொங்கல் வாழ்த்து முன்னுரையில் பொங்கல் வாழ்த்துக்கு அந்தந்த நடிகருக்கு பிடிச்ச ஃபோட்டோவை போட்டு நம்மெல்லாம் வருஷங்களுக்கு கதவுல ஒட்டி வச்சுருப்போம், கட்டிலில் ஒட்டி வச்சுருப்போம், பீரோவில் ஒட்டி வச்சுருப்போம், கடைசி வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம்னு. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையில் என்ன தெரியுமா அவஸ்தை? பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்து சொன்னால் கூட எங்களுக்கு பரவாயில்லைங்க. அந்த வாழ்த்தில் அவங்க ஃபோட்டோவையே போட்டு அதை 1000 பேருக்கு ஷேர் பண்ணும்போது அதை உட்காந்து டெலிட் பண்ணுற அவஸ்தை இருக்குது பார்த்தீங்களா? அதை விட பெரிய அவஸ்தை இந்த கொடுமை இந்த நாட்டில் வேறு எதுவுமே இருக்காதுங்க. முதல்ல ஆட்டோ டவுன்லோட் ஆஃப் பண்ணுங்க. நடுவர் அவர்களே, அம்புத்தம்பி முரளி சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் பாடல்கள் நல்லா இருந்ததுங்க. எல்லா தலைமுறைகளை தாண்டி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அந்த பாட்டை கேட்டாலே போதும் தூக்கமே நமக்கெல்லாம் கலைஞ்சு போயிருங்க. இன்னைக்கு பாட்டு போடுறான், கேட்டால் புள்ளிங்கோங்குறான். ஸ்டவ்வு மேலே கடாயி, சாக்கெட்டில் சடாயி, வடிவேலுன்னா டுபாயி, கையை ஊட்டா டபாயி, லோக்கல்னா லோலாயி, அப்பாவா நீ ஆறாயி, பங்கமான எல்ல பையன் மட்டமா நீ கலாயி, ஜிகுபும்பாயி நீ கம்பா வா மச்சா நீ தம்பா, ஜிகுபும்பாயி நீ கம்பா வா மச்சா நீ தம்பாங்கிறான். இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ள எனக்கு 2 கிட்னி இடம் மாறது எனக்கு மட்டும்தாங்க தெரியும். கேட்டா இதுதான் பாட்டுங்கிறான். உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, இவனுங்க பாட்டை ரசிக்கிறது கூட பரவாயில்ல, ஆனா நம்மள திட்டான் தெரியுமா? கருகரு கருப்பாயின்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா? அந்த பாட்டு வந்த உடனே இவனுங்க உட்காந்து எழுதுறானுங்க, கருகரு கருப்பாய் வாட் ஏ சாங்,
வாட் ஏ டான்ஸ், சச் ஏ அண்டர் ரேட்டட் சாங். இந்த சாங்குடைய அருமை போன ஜெனரேஷனுக்கு தெரியவே இல்லை. ரசிக்க தெரியாத தலைமுறைன்னு எதிரானுங்க. ஆட பாவிகளா, ரோஜாவும் பிரபுதேவாவும் ஆடினது அவ்வளவு கொண்டாடின தலைமுறையிட நாங்கள். இவனுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் போன ஜெனரேஷன் ரசிக்கவே இல்லை. அண்டர் ரேட்டட்னு எங்கெல்லாம் அண்டர் ரேட்டட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுலயும் உங்க வீட்டுல ஒரு பிறந்திருக்க உங்க ப்ராடக்ட் இது ப்ராடக்டா? என் தவ புதல்வன் தாங்க. அவனும் இந்த ஜென்சி தலைவர் தானே வருவாப்ல. உங்க வீட்டுக்கு நான் வந்திருந்தப்ப அந்த கருப்பாயி பட்டை எப்படி தெரியுமா பாடுனா, கடு கடுப்பாயி நான் வெளுத்தடி ஏன் கடுப்பாயின்ட்டான். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் இன்னைக்கு செல்போன்ல அப்பா அம்மா சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு செல்போன்ல என்ன சொல்றாங்களோ அதுதான் உண்மை நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையால நிச்சயமா ஆனந்தம் கிடையாதுங்க. அவஸ்தையாக மட்டும்தான் பெற்றோர்களுக்கு இருக்கு. சமூகத்திலுமே இன்னைக்கு அவ்வளோ நிலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஒரு காலத்துல பழைய கஞ்சியை குடிச்சு பல தலைமுறைகள் ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கேட்டா எங்களை பூமர்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமா சொல்றேன், இரவு முழுவதும் நம்ம கண் விழிச்சு வேலை பார்க்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் எந்த அளவுக்கு பலவீனமாயிட்டுங்கிறது அந்த இளைஞர்களுக்கு யாருமே தெரியறது இல்ல. கண்ணு முழிச்சு வேலை பார்க்கறது ஒரு சந்தோஷமா நினைச்சாலும் கூட இரவு முழுக்க கண்ணு முழிச்சு வேலை பார்த்து 4 மணிக்கு போய் சுட சுட பிரியாணி திங்கக்கூடிய இந்த பழக்கத்தை கொண்டு வந்தது இந்த ஜென்சி தலைமுறை தானங்க. பிரியாணின்னு எழுதி வச்சா கூட திம்பாங்க போல இருக்குது. பரவாயில்ல. அதனால ஜென்சி தலைமுறைக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், போய் ரோட்டு கடையில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் ஷவர்மாவை சாப்பிட்டு சட்டுன்னு போகிறத விட வீட்டில் செய்கிற உப்புமாவை சாப்பிட்டு உசுரோடு இருங்கன்னு சொன்னால் எங்களை பூமருங்கிறாங்க. நல்லா வாடுங்கன்னு சொல்கிறது தப்பாங்க. நடுவர்களே, வீடு வரை 2G, வீதி வரை 3G, காடு வரை 4G, கடைசி வரை 6Gன்னு உட்காந்துருக்கான். பெற்றவங்கெல்லாம் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே இந்த வெந்து ஊற்றுற இந்த வேக்கால காலத்தில் கூட உங்கள் பையனோ பொண்ணோ போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு போர்வைக்குள்ளே வெளிச்சம் வந்துச்சுன்னா புள்ள அசதியில் தூங்குறான்னு நினைக்காதீங்க. யார்கிட்டயோ வசதியாக கடலை போட்டுட்ருக்கான்னு அர்த்தம். குறிப்பாக இன்னும் ஒரு சில 2 மாதத்துக்குள்ளே உன் வீட்டுக்கு மருமகளை அவனே கொண்டு வர போகிறான்னு அர்த்தம். இதுதான் இன்னைக்கு ஜென்சி தலைமுறை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுதான் சாதனை. ஆனால் இந்த ஜென்சி வித்தியாசமான கிரியேச்சராக இருக்கிறான் தெரியுமா? போர்வையை இழுத்து போத்திக்கிறான், ஏசியை 18ல் வைக்கிறான். டே ஒன்று ஏசியை ஆஃப் பண்ணிட்டு போர்வையிடுறா, எடுக்க மாட்டேன். ஏசி 18ல் வச்சுட்டு ஃபேனையும் போட்டுட்டு போர்வையும் இழுத்து போத்திட்டு தூங்குறான். எப்படிப்பட்ட கிரியேச்சர்னே புரிஞ்சுக்க முடியல. கேட்டா கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. ஒரு காலத்துல தாடி வச்சுட்டு அலைஞ்சா அவனை கேடியா பார்த்தது ஒரு காலம். அது ஒரு தலைமுறையா இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு தாடியே வைக்கலன்னு வச்சுக்க, ஒரு நல்ல பையனா கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்தா என்னடா பூமர் மாதிரி கிளீன் ஷேவ் பண்ணதுக்குன்னு அவனை கிண்டல் பண்றாங்க. நல்லா இருக்க பையனை கூட தருதலையாக்குறது தான் இந்த ஜென்சி தலைமுறைங்கிறது. தயவு செய்து நீங்க மறந்துட்டு அந்த பக்கம் தீர்ப்பு சொல்லிடாதீங்க. நாங்க ஏன் சொல்றோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் நாங்க புதுமையை கண்டுபிடிக்கிறோம், நாங்க வாழ்க்கையை சாதிக்கிறோம், நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு முதல்ல பேசின ஹேமா மாலினி 1000 பொய்ய சொல்லிட்டு எங்களுக்கு இதுதான் உண்மைன்னு இந்த தலைமுறையை பத்தி அப்படி உயர்வா தூக்கி வச்சு பேசிட்டு போயிருக்காங்களே. நடுவர் அவர்கள், ஒரு காலத்துல நாமெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம் தெரியுமா? நிஜமா நான் தனியார் பள்ளியில ஆசிரியரா வேலை பார்க்குறேங்க. நம்ம டீச்சரை பார்த்து பயந்த காலம் வேற. இன்னைக்கு என் கிளாஸ்ல ஒரு பையனை ஏன்டா ஹோம் ஒர்க்கு செய்யலன்னு தான் கேட்டேன். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? செய்யலை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நாளைக்கு செஞ்சுட்டு வாடான்னு அவனை விட்டுருப்பேன். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஹோம் ஒர்க்கு செஞ்சியாடான்னு கேட்டதுக்கு ஏன் நாளைக்கு உன் போட்டா பேப்பர்ல வரணுமான்னு கேட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் மேலே ஹோம்ஒர்க்கு செஞ்சா என்ன, படித்தா என்ன, படிக்கலாம் என்னன்னு இன்னைக்கு ஆசிரியர்கள் பேச்சையும் கேட்கறது இல்லை, பெற்றவங்க பேச்சையும் கேட்கறது இல்லை. நாங்கள் எங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்போடு இருக்கக்கூடிய இன்றைய தலைமுறையை ஆனந்தம்னு எப்படி பொய் சொல்ல முடியுங்கிறதா எங்களுடைய கேள்விக்குறியான ஒரு விஷயமே. நடுவர்களே, ஏன் 1000 விஷயங்களை சொல்கிறேன்னா, எனக்கு போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபேஸ்புக்கில் என் ஃபோட்டோ போட்டு விட்டேன். சரி, இப்போதான் நிறைய ஆப் வந்திருக்கு சார். நிறைய செல்ஃபோனில் பியூட்டி ஆப்னு வந்திருக்கு. உண்மையே சொல்கிறேன் சார். இப்போ என்னைய மாதிரி ஆளை கூட 16 வயசு குமரியாக கூட அந்த ஆப்பில் கொண்டு வந்துடலாம். இப்போ அதையும் தாண்டி இப்போ ஏஐன்னு ஒன்று வந்திருக்கு. என்ன வேணாலும் பண்ணலாம் போல இருக்குல்ல. உண்மையிலேயே போன வாரம் பியூட்டி ஆப்பில் இளைஞர்கள் எனக்கு தெரிஞ்சு ஏமாறக்கூடிய ஒரே விஷயம் அந்த பியூட்டி ஆப் மட்டும்தாங்க. ஃபோன்லேயே கடலை போடுறான், ஃபேஸ்புக்லேயே நம்பர் வாங்கிக்கிறான், ஃபேஸ்புக்லேயே கான்டாக்ட் பண்ணிக்கிறான். இப்போல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயே இன்ச்சாக காதல் பண்ணுறான்.
ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அந்த ஃபோட்டோவை பார்த்துவிட்டு அந்த பிள்ளைகிட்ட காதல் சொல்கிறான், என்னைக்காவது ஒரு நாள் வா நம்ம மீட் பண்ணலாங்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஃபோட்டோவில் பார்த்த அந்த முகம் வேற, நேரில் பார்த்த அந்த முகம் வேறன்ட்டு அவனுக்கு அவனே ஆப்பு வச்சுக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறையால் அவங்களுக்கு வேணால் ஆனந்தமாக இருக்கலாம், அவங்கள பெற்றவங்களுக்கு உண்மையிலேயே அது அவஸ்தையாக தான் இருக்கும். நடுவர்களே, போன வாரம் என் ஃபோட்டோ போட்டு விட்டல, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்ட 1 மணி நேரத்தில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க, 5000 லைக்ஸ் எனக்கு. நான் தூக்குல தோங்குறாருன்னா கயிறு வேணுமான்னு கூட ஒரு பையன் கேட்க நானும் மாட்டேன். ஷாக் ஆயிட்டேன். எப்பட்றா நமக்கு 5000 லைக்ஸ்ன்னு. அதில் ஒரு பையன் நம்ம தமிழரச மாதிரி சும்மா பல்காக இருந்தாப்ல. நைட்டு 1 மணிக்கு மெசேஞ்சரில் மெசேஜ் வருது, ஹாய் டியர். ஹாய் டியர் என்னத்தான்? ஹாய் செல்லம். சத்தியமா என்னத்தான்? என் வீட்டுக்காரர் கூட அந்த மாதிரி சொன்னதில்லை. ஹாய் டியர், ஹாய் செல்லம், நான் தொங்க போகிறேன். தொங்க போறேன்னா மூதேவி தூங்க போகுது. ஓ, இந்த தலைமுறைக்கு தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, தங்கிலீஷ் மட்டும் தான் அதுக்கு தெரியுது. நான் தொங்க போறேன், நீ எப்ப தொங்க போற? நான் பூமராவே இருந்துட்டு போறேன். நம்மெல்லாம் அறிவாளி, தமிழை மட்டுமே தெளிவா படிச்சோம், இங்கிலீஷை அரை குறையமா படிச்சோம். இது எந்த காலேஜில் படிச்சிச்சுன்னு தெரியல. நமக்கு 12 மணிக்கு 1:30 மணிக்கு மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணுதுன்ட்டு நான் திரும்ப அவனுக்கு பதில் சொன்னேன். நீ எப்படியும் 48 கிலோ தான் இருப்ப, நான் 67 கிலோ இருக்கேன். நீ தொங்குனா உத்தரம் தாங்கும், நான் தொங்குனா உத்தரம் தாங்காதுன்னே. பேசாமல் பிளாக் பண்ணிட்டு போகலாம்ல. திரும்ப ட்ரை பண்ணுறாயா? திரும்ப ட்ரை பண்ணுறான். ஹாய் டியர், ஹாய் செல்லம். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஹாய் டியர், ஹாய் செல்லம், நான் உனக்கு மசாஜ் பண்ணியிருக்கேன். மூதேவி மெசேஜ் பண்ணியிருக்கு. அதுக்கு மெசேஜுக்கும் ஸ்பெல்லிங் தெரில, மசாஜுக்கும் ஸ்பெல்லிங் தெரில. அதனால தான் சொல்கிறோம் நாங்கள், தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கின்றான். இந்த ஜென்சி தலைமுறையை பொறுத்தவரையில், அவனை பொறுத்தவரையில் அங்கிள், ஆன்டி, மம்மி, டாடி என்பது கண்ணியம். அங்கிள், ஆன்டி, மம்மி, டாடி என்பது கண்ணியம். அப்பா, அம்மா, அத்தை, மாமா என்பது அந்நியமாக போய்விட்ட இந்த தலைமுறையில் எப்படி ஆனந்தமாக இருக்குங்கிறத எங்கள் 2 பேருடைய கேள்வியை நடுவர்களே. ஒரே ஒரு விஷயந்தாங்க, ஏன் இன்னைக்கு இந்த ஜென்சி தலைமுறைகள் வேறு மாதிரி போயிட்டு இருக்காங்க? புதுமையை கண்டுபிடிங்க, நாங்கள் வேணான்னு சொல்லவே இல்லை. நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வரவேற்போம். ஒரு காலத்தில் மகாபாரதத்தில் பகடக்காய் உருட்டி பாஞ்சாலியை போருக்கு வச்சு அப்படியே வந்தது. அந்த சண்டையை கூட இன்னும் தீர்க்க முடியாது இந்த காலத்தில். எப்படியும் அந்த தாயம் பகடக்காய் விளாண்டாலே தப்புன்னு சொல்லக்கூடிய காலத்தில், சூதாட்டம் வேணான்னு சொன்ன அந்த காலத்தை காட்டிலும் கூட இன்னைக்கு பசங்க இல்லை, ஒவ்வொரு நடிகர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையில் நீங்கள் எல்லாம் ரம்மி விளையாடுங்க, நீங்கள் எல்லாம் ரம்மி விளையாடும், அவனை உசுப்பேத்தி அவனையே ரணக்காலமாக்கி வச்சுருக்காங்க. இன்னைக்கு ராஜபாளையத்தில் அப்பாவுக்கே தெரியாமல் ஒரு பையன் அவங்க அப்பா செல்ஃபோனை எடுத்து ரம்மி விளையாண்டு கிட்டத்தட்ட அவருடைய அப்பாவுடைய வங்கி கணக்கில் இருந்து 17 லட்சம் ரூபாய் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா பார்த்துருக்கிறாரு. நம்ம ஒன்றுமே செலவு பண்ணவே இல்லையே, வீட்டுக்கு எந்த செலவும் பண்ணல, நம்ம மனைவி எந்த செலவும் பண்ணவே இல்லையே, அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய 17 லட்சம் ரூபாயை யார் எடுத்தார்னு அவர் போய் கேஸ் கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அவருடைய பிள்ளையே செல்ஃபோனில் ரம்மி விளையாண்டு அப்பா வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சேர்த்த 17 லட்சம் ரூபாயை விளையாட்ட அவன் வாழ்க்கையில் தோக்குறான்னு சொன்னால், இந்த ஜென்சி தலைமுறையால் பெற்றோர்களுக்கு நான் கேட்குறேன், அவஸ்தையாக இருக்குமா ஆனந்தமாக இருக்குமானா? ஒரு சில விஷயங்களை வேணா அவங்க ஆனந்தம்னு போய் சொல்லிட்டு போகலாம் நடுவர்களே. இப்போ சொன்னாங்கல்ல, எங்களுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்கல, கேட்டால் 90s கிட்ஸு இல்லையா, பெஸ்டின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, விரும்பி வந்தா டேக் கேருங்கிறீங்க, விரும்பாமல் போனால் டோன்ட் கேர்னு போயிட்டே இருக்கீங்க. இதை கூட நான் ஏற்றிக்கிறேங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாடை கூட இன்னைக்கு நம்ம மறந்துட்டு, ஒரு பொண்ணை காதலிக்கலாம் அவளும் ஓகே இல்லையா, இன்னொரு பொண்ணை காதலிக்கலாம் அவளும் நம்மளுக்கு ஓகே இல்லையா. என் தம்பி சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏறி நின்னா அந்த இருக்கிற நேரத்தில் கடலை போட்டு ஓம் பஸ் வந்தா நீ ஏறிப்போ, ஏன் பஸ் வந்தா நான் ஏறி போகிறேன்னு இதை போய் ட்ரெண்டிங்காக சொல்லக்கூடிய இந்த தலைமுறை கிட்ட இதை கூட நான் ஜாலியாக ஏற்றுட்டு போயிட்டே இருக்கேன் சார். இன்னைக்கு பெண் பிள்ளையவே திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆண் பிள்ளையவே திருமணம் செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஓரினை சேர்க்கை என்ற வாழ்க்கையை இன்றைய தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த ஜென்சி தலைமுறையால் நிச்சயம் ஆனந்தம் கிடையாது, அவஸ்தையே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக பேசிய அன்னலட்சுமி அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்து பாராட்டிடலாமா? அவ்வளவு நேர்த்தியாக தனது அணிக்கான நியாயத்தை செஞ்சுருக்காங்க லட்சுமி. ஆனால் எனக்கு இந்த 17 லட்சத்தை வச்சு ரம்மி விளாட்னான் பார்த்தியா, அவனை விடவும் வருத்தம் யார் மேலேன்னா, ஒருத்தன் 17 லட்சத்தை அக்கௌண்ட்லேருந்து எடுத்து ரம்மி விளாட்ற வரைக்கும்
அது தெரியாமலே ஒரு அப்பா இருந்திருக்கான் வரை என்ன பிள்ளைய வளர்த்துருக்கான் அப்படின்றத விட என்ன அப்பனா நீ இருந்திருக்க அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தமே. அதுவும் இந்த ஃபேஸ்புக்கில் மசாஜ் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பியிருக்கான் மெசேஜ் தானே அனுப்பியிருக்கான் பாருங்க. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து அனுப்பிட்டு இருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க, ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறான் சார். இந்த ஃபேக் ஐடி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேருக்கு பின்னாடி கியூட்டி, ஸ்மைலி, ஸ்வீட்டி, பியூட்டி, அது முக்கியமாக பிரியா கியூட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, சத்தியமாக அது ஃபேக் ஐடி தான். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஐடியிலேருந்து வந்துச்சு. அது நல்லா பாருங்களேன். ஃபேவரட் கலர் ப்ளூ கலர், ஐ லவ் திஸ் ஆக்டர், ஏஜ் 18 இப்படிலாம் போட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் பரவாயில்லன்னு அந்த அபவுட்டில் படிச்சுன்னு தான் வந்தேன். ஆனால் எப்போ தெரியுமா எனக்கு தெரிஞ்சது, கீழே ஸ்கூல்ன்ற இடத்துல எழுதியிருந்தான் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. பிரியா கியூட்டின்னு பேரை வச்சு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு போட்டு வச்சிருக்கேடா, உன் அறிவில் தீய வைக்க வந்துட்டானுங்க சில பேர்லாம். அதுவும் இப்போ ஒரு ஜெனரேஷன் கிளம்பிருக்கு, நோகாமல் சம்பாதிக்கிறது எப்படி. ஃபேமிலிஸ் 687K ஃபாலோவர்ஸ் இருக்கிறான். அவன் ஒரு உச்சகட்ட நடிகரோட வீட்டு வாசல்ல நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். இப்போ நான் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கிறான். வெளியில் இருக்கும்போது தலை மொட்டையாக இருக்குது, முடி கம்மியாக இருக்குது. உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துருக்கான், அதில் முடி நிறையா இருக்குது. இங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ளே முடி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு அத்தனை லட்சம் பேர் லைக் போட்டிருக்கிறான். அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான், அதுக்கு 7000 அனுப்பிச்சி விட்டுருக்குறானுங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் உடனே நீங்கள் அனுப்புங்க, அறக்க பறக்க பண்ணுறேன்னு இருக்கிறான். அத்தனை பேர்கிட்ட இருந்தும் அறக்க பறக்க ஆட்டையை போட்டு தார் கார் வாங்கியிருக்கிறான். நாம் சைக்கிள் வாங்குறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். தார் கார் வாங்கியிருக்கான். அதுக்கும் வந்து சொல்கிறான் தெரியுமா, எல்லாருக்கும் என் மேலே பொறாம ஃபேமிலிஸ், நான் தார் கார் வாங்கினது இவங்க யாருக்குமே பிடிக்கல ஃபேமிலிஸ். யார் தான் ஃபேமிலிஸ் பெட்டிங் ஆப் எல்லாம் ப்ரமோட் பண்ணல. டேய், எவன் செஞ்சாலும் கொலை தான், எவன் செஞ்சாலும் தப்பு தான். உண்மையாகவே எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய நன்றியை சொல்கிறோம். ஏன்னா ரம்யா ஆப்பால் இத்தனை உயிர்கள் பலியாவதை பார்த்து அரசாங்கமே அதை தடை பண்ணுச்சு இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வரவேற்க வேண்டியதுதான். ஏன்னா இவனுங்களை அந்த ஆப்பை விட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்கள் அதில் விளையாடாதீங்கன்னு சொன்னால் இவனுங்க கேட்க மாட்டானுங்க. ஒட்டு மொத்தமாக பேன் பண்ணால் மட்டும்தான் இவனுங்க அடங்குவானுங்க அப்படின்னு சொல்லி பேன் பண்ணது இருக்கு இல்லையா. அது ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம். அந்த ஃபேமிலிஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. எனக்கு என்ன மன வருத்தம்னா, ஒரு 15 வயசு இருக்கும் பொழுது, 15-13 வயசு தான் இருக்கும் பொழுது சின்ன பையனாக இருக்கிறான், பச்சை துண்டை போட்டு, எங்கள் ஊரில் ஒருத்தன் பச்சை துண்டு போட்டுருவான். இந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இத்தனை பேரை ஏமாத்திருக்கான். 14 வயசு. இந்த பச்சை துண்டை போட்டுட்டு இவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு ஏமாறுறானுங்களா, இல்லை தெரியாமலே அப்படித்தான் ஏமாந்து தான் போவோமே அப்படின்னு ஏமாறுறானுங்களா? இந்த ஃபேமிலிஸ் குரூப் உருவாக அப்படின்னு சொன்னால் இன்னொரு குரூப் இருக்குது. எளிமையாக ஆன்லைனில் பொங்கல் நாளில் சொல்லணுமான்னு தெரியல, நீங்கள் பிபி ஏதாவது போட்டுக்கோங்க, ஆன்லைனில் செய்கின்ற ஒரு கலாச்சாரம் பெருகிட்டு வருது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறோம், ஒரு லைக் வாங்குகிறோம். ஒரு நல்ல கருத்தியல் பேசுகிறோம், அதுக்கு ஒரு லைக் வாங்குகிறோம். இவங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு லைக் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு சமூகம் மாறி இன்றைக்கி ஜென்சி தலைமுறையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 499 ரூபா, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீ என்னை கேட்கலாம். பாதிக்கப்பட்டவன்ட்டு கேட்டு தெரிஞ்சிட்டது தான். 499 ரூபா சப்ஸ்கிரிப்ஷனு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மாத கணக்கில் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வருது. ஒரு என்ஜினியரிங் படித்தவன் போயிட்டு மாதம் ஃபுல்லாக வேலை செய்கிறான், அவனுக்கு பிடிச்ச வேலையை கிடைச்ச வேலையை செய்கிறான், ஒரு 15,000-16,000 சம்பளம் வாங்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுது. ஆனால் இவங்க போடுற அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, அதற்காக இவர்கள் காட்டுகின்ற காட்சிகளுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் போட்டிருக்காங்க, அக்கா, இவன் கேட்டிருக்கான் பாருங்க, அக்கா நீங்கள் இது போன்ற உடையில் வருவீர்களா அப்படின்னு இவன் கேட்டிருக்கிறான். உடனே அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் என்ன கேட்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. உண்மையிலேயே நான் மனசு நெகிழ்ந்து போயிட்டேன். ஒரு கவர்ச்சி காட்டி சப்ஸ்கிரிப்ஷனில் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்கள பாராட்டலாம் அப்படின்னு கமெண்ட்டில் எழுதலான்னு போனோம் பாருங்க,
அடுத்த கமெண்ட்டில் அவங்களே எழுதியிருக்காங்க, அதெல்லாம் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான், சும்மாலாம் கேட்டால் எங்கடா போயிட்டுருக்கு இந்த தலைமுறை? ரீல்ஸ் அக்கான்றானுங்க, அக்கான்ற வார்த்தையே பக்காவாக கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த தலைமுறை தான் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். சார் அக்கான்றவங்க இன்னொரு அம்மான்னு சொன்னான் சார் தமிழ் சமூகத்தில். அக்கான்னு அவங்கள லவ் பண்ணுறேன்னு மெசேஜ் அனுப்புகிறான். இவன் எந்த அர்த்தத்தில் அனுப்புகிறான்றதை படிக்கிறான், நமக்கும் தெரியும். ஆனால் இப்படி ஒரு கலாச்சாரத்தை விதைச்சிட்டு இருக்கீங்களே, இது எப்படி ஆனந்தமாக மாறும் அப்படின்றது தான் எதிரணியில் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஃபேமிலிஸ் குரூப்புக்கிட்ட அந்த ரீல்ஸ் அக்காவே ஏமாந்துருக்குது. ஏமா நீ இப்படி பண்ணியிருக்கிறியே, அவங்க கூட சேர்ந்து நீ ரீல்ஸ் போட்டிருக்கிய அப்படின்னாங்க. இல்லை, அந்த பால்முகம் மாறாத முகத்தை பார்த்து நான் அப்படிலாம் நினைக்கல, தெரியாமல் ஒரு பட விழாவுக்கு போகும்போது சந்தித்தோம். இரு நாட்டு அதிபர்கள் இவங்க சந்திப்பு நடத்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது தான், உங்களுடைய கல்லூரி விழாக்களுக்கு கூப்பிடுறீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சித்தலைவரை கூப்பிடுங்க. அவர் ஃப்ரீயா இல்லையா, அந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரியை கூப்பிடுங்க. அந்த மாவட்டத்தில் சாதிச்ச ஒரு விளையாட்டு வீரனை கூப்பிடுங்க. அடித்தட்டுலேருந்து கிளம்பி வந்து ஒருத்தவன் சாதிச்சிருப்பான் இல்லையா அந்த மாவட்டத்தில், அவனை கூப்பிட்டு அவனுடைய அனுபவங்களை உங்களுடைய மாணவர்கள்கிட்ட பகிர்ந்துக்க சொல்லுங்க. இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் நீ எப்படிப்பா சாதிச்சு வந்தேன்னு இதை இந்த ஜென்சி தலைமுறை கிட்ட சொன்னா அது நல்லது, அது ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். ரீல்ஸ் போடுறவனே, ஆபாசமான வார்த்தைகளால் பிரபலம் அடைஞ்சவனே, தலையை சொறிகிறவனே, சட்டையை கழட்டி மாற்றினவனே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா ஆபாசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள கூட்டு ஒரு கல்லூரியில் பள்ளியில் பேச வைக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன பேசுவாங்க மாணவர்கள்கிட்ட? நீங்கள் யாராவது இதில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்களா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்காக சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்பப்படும் பேசுவாங்களா? ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் எப்படிங்க இந்த மாதிரி ஆபாசமான மனிதர்களை கொண்டு வந்து உங்களுடைய மாணவர்கள் முன்னாடி நிறுத்துறீங்க? அட்லீஸ்ட் அப்படி கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோராவது கேட்கணும் இல்லையா, என் பிள்ளைக்கு யாரை நீங்கள் முன்மாதிரியாக கொண்டு வந்து காட்டுறீங்க, இந்த மாதிரி கேவலமானவங்களை எப்படிங்க நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு கேட்கணும் இல்லையா? ஆனால் பள்ளி நிர்வாகம், மாணவர்கள் எல்லாரும் அந்த ஆபாசமான மனிதர்களை சூழ்ந்து நின்று செல்ஃபி எடுத்து ஒரு வீடியோ போடும்போது பார்க்குற நமக்கெல்லாம் பதறதா இல்லையா? என் புள்ள அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா, என் தம்பி அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா, இந்த பதட்டம் நமக்கு வருதா இல்லையா? அதை ஏன் இந்த கல்வி நிறுவனங்கள் செய்யுது அப்படின்ற கேள்வியை இந்த இந்தியா தமிழ் நிர்வாகம் சார்பாகவும் எங்களுடைய பட்டிமன்றம் குழுவின் சார்பாகவும் மக்களுக்கு நாங்கள் எளிமையாகவே வைக்கிறோம். நாங்கள் நிறைவாக 2 விஷயங்களை சொல்லி தீர்ப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒன்று இந்த ஜென்சி தலைமுறை கிட்ட பெருகிட்டு வருது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நான் உங்ககிட்ட அன்பாக இருப்பேன், நான் எப்பவுமே உன்னோட முன்னேற்றத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான்னு வச்சுங்க, அவனை இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவன் யார் தெரியுமா, அம்மா பையன்டி, அம்மாஞ்சிடி, பால்வடிடி, முகத்துக்கு சொல்கிற பேர் பால்வடிடி. எனக்கு யாரை தெரியுமா பிடிக்கும், ரக்கட் பாய்ஸ் தான் பிடிக்கும். ரக்கட் பாய்ஸ்னா எவன் தெரியுமா, சப்புன்னு அரைவான், இடம் பொருள் ஏவலே கிடையாது, நடு ரோட்டில் வச்சு அரைகிறான். அவன் என்ன அரைஞ்சான் தெரியுமா, அரைகிறான்னா அவன் மேலே எனக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு அது காட்டுது தானே. ஏடி பொது இடத்துல வச்சு சப்புன்னு அரைகிறான், என்னை எப்படா நீ அரையலாம், எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கணும் இல்லையா? அதையும் வீடியோ எடுத்து அந்த கன்னத்தில் இருக்கிற கோடோட வீடியோ போட்டு லவ் மார்க்ஸ். இது கன்னத்தில் அறை வாங்கினது லவ் மார்க்ஸா? படித்து மார்க் வாங்கினா பரவாயில்ல, பொது இடத்துல அறை வாங்கிட்டு அதெல்லாம் மார்க்ஸ்ன்னு போடுறியே, இது அசிங்கமா இல்லையா இந்த தலைமுறைக்கு அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறது சார். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண தோலை உரிச்சிருவேன்னு அப்பா சொல்லுவார். உங்கள் அப்பா அடித்தாருன்னா நான் கேட்கலாம் மாட்டேன்டா, நீ தப்பு பண்ணனா அவர் அடிப்பார் தான், என்னெல்லாம் நடுவில் இழுக்காது அப்படின்னு சொன்ன அம்மா இருந்தாங்க. தோலை உரிச்சு எடுத்துருவேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சு எடுங்கன்னு உங்கள் வாதியாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா இருந்தாங்க. ஏங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்றானா, அவனை ஹாஸ்டலில் போடுங்க, ஸ்கூலில் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம், தோலை உரிச்சு எடுத்துறேன், ஒழுங்காக நடந்துக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி மாறி இருக்கு? ஒரே ஒரு பிள்ளை கருவேப்பிலை கொத்தாட்டம் பெற்று வச்சுருக்கேன், என் பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி தருவேன், என் பிள்ளைய நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்குவேன், என் பிள்ளைய ஒரு வார்த்தை நான் திட்டமாட்டேன் தெரியுமா, சின்னதாக ஏதாவது சொன்னால் கூட அவன் ஹர்ட் ஆகிடுவான் தெரியுமா, அதனால் ஹர்ட் பண்ணாமல் அவனை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சே நான் வளர்ப்பேன் தெரியுமா. இவன்லாம் யார் தெரியுமா? இவன் தான் வருங்காலத்தில் அடுத்தவனை வெட்டுறவன், குண்டு வைக்கிறவன், கொலை பண்ணுறவன், பொம்பளை பிள்ளைகளை அடிக்கிறவன், இதெல்லாம் யாருன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளருதே தெரியுமா.
இந்த தலைமுறை தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்றது. இவனுங்களால சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியாது தெரியுமா? நீ ஒரு விஷயம் தப்பு பண்றடா அப்படின்னு வெளியில எவனாவது சொன்னான்னு வச்சுங்க, அதை அவங்களால ஏத்துக்கவே முடியாது. நீ யார் அதை சொல்றதுக்கு? நமக்கு அவன் நல்லது சொல்றானா கெட்டது சொல்றானான்னு அனலைஸ் பண்ணாம ஒருத்தவன் நமக்கு சொல்றதே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை அந்த ஜென்சி தலைமுறை மாறிட்டீங்க இல்லையா? தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையே கிடையாது சார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 90s கிட்ஸ் எல்லாம் கிண்டல்லாம் பண்றோம் இல்லையா? அப்பா அம்மா திட்டுறதுக்கெல்லாம் சாகணும் அப்படின்னு சொன்னா ஒரு 500 தடவையாவது நாங்கெல்லாம் செத்துருக்கணும். அப்பா அம்மா அடிச்சதுக்கெல்லாம் கோச்சிட்டு வீட்டை விட்டு ஓடணும்னா ஒரு 1000 தடவையாவது நாங்கெல்லாம் வீட்டை விட்டு ஓடணும். எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை அடிப்பாங்க, எங்க நல்லதுக்காக தான் அடிக்கிறாங்கன்னு உணர்ந்த தலைமுறை 90s தலைமுறையா இருந்தது. ஆனா ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா போதும், என்ன ஸ்ட்ரெஸ்ல தள்ளிட்டீங்க, என் லைஃப்ல நீங்க தலையிடாதீங்க. அவனுக்கு வயசே 8 வயசு 9 வயசு தான் ஆகுது, என் லைஃப்ல நீங்க தலையிடாதீங்க. அப்படி என்னடா லைஃப் நீங்க வாழ்ந்துட்டீங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேன். என் பிரைவசியில நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்றான் சார். அம்மா மடியிலே படுத்து தூங்கிட்டு இருந்த தலைமுறை சார் நாம. அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே நடந்த தலைமுறை சார் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை. என் பிரைவசியில நீங்க நுழையாதீங்கன்றான். எனக்கும் உனக்கும் அப்புறம் சம்மந்தமே இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். போய் என்ன பண்ணுவேன்? தெருவா பிச்சை எடுப்பியா, திருடுவியா? ஜென்சி தலைமுறை இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கே, கஞ்சாவால, போதையால, டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பால இப்படியெல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்கே, இந்த தலைமுறையால் என்ன ஆனந்தம் கிடைத்துவிட போகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னாடி இருக்கு. ஆனா இந்த பொங்கல் நன்னாள்ல நமக்கு ஒரு ஆவலும் இருக்கு. அடுத்தவர்கள் சொல்றதை கேட்டு அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து ஆராய்ஞ்சு நம்ம லைஃப்க்கு இது நல்லதா எடுத்துக்கலாம். அவங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இல்லையா? அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க வாயிலேருந்து சொல்றது கிடையாது, அவங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்திலேருந்து அதை நமக்கு சொல்றாங்க. ஒருவேளை நல்லதா இருந்தா எடுத்துக்கலாமே அப்படின்னு போன தலைமுறையுடைய அறிவுரையை ஏத்துக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்லலாம் இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னு சொன்னால் அதை தாண்டினா தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஸோ திட்டினா பரவாயில்ல, நம்மளை பேரண்ட்ஸ் கண்டிச்சா பரவாயில்ல, நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினாலே சன் நியூஸில் வரையா, நாளைக்கு பேப்பரில் வரையா அப்படின்னு கேட்குற தலைமுறையாக இல்லாமல் தெளிவாக ஒரு விஷயம், ஒரு பையன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு தான் நினைக்கிறேன், தவத்து மேலே கையை வச்சுட்டு வெளில போயிடுவியா நீ? வாத்தியாரை கேட்டான் சார், என் மேலே கையை வச்சுட்டு வெளில போயிடுவியா, பொழந்துருவேன் அப்படின்லாம் சொன்னான். என்றைக்கு ஆசிரியரை எதிர்த்து பேசி வெளில வந்துருவியான்னு கேட்டான் இல்லையா, இன்னைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவனே திருடிட்டு வெளியே வர முடியாமல் ஜெயிலில் போய் கிடக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆசிரியர்கள் சொன்னது தான் நல்லதுக்குன்னு உணராத ஒரு தலைமுறையாக வளர்ந்தது இன்னைக்கு ஜெயிலில் கழித்து இருக்கு அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட தலைமுறையாக மாறப்போகிறோமா இல்லை நல்ல தலைமுறையாக இந்த ஜென்சி தலைமுறை மாறப்போகின்றதா என்கின்ற கேள்வியை உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். எல்லா பட்டிமன்றத்துக்கும் நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம் இல்லையா? முதல் முறையாக பட்டிமன்ற வரலாற்றில் நாங்கள் தீர்ப்பு சொல்லாமல் தீர்ப்பை உங்கள் வசம் ஒப்படைக்கிறோம். ஜென்சி தலைமுறையால் நமக்கு பெரிதும் கிடைப்பது ஆனந்தமா அவஸ்தையா என்று நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பதிவுகளிலிருந்து இந்த ஜென்சி தலைமுறை எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, நல்லதொரு வாய்ப்பிற்கு இந்தியா தமிழ் நிர்வாகத்திற்கு எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.